அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 789வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு இன்டோர் ஏர் குவாலிட்டி அண்ட் ஆல்கே, அதாவது பாசி வளர்ப்பும் வீட்டினுள் தூய்மையான காற்றும் என்பது ஆகும். இந்த தலைப்பிலான தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் மணிகண்டவேலு அவர்கள். இவர் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மீன்வளத்துறை பேராசிரியர் ஆவார். வீட்டினுள்ளே வளர்த்திட உகந்த பாசி வகைகள் எவை, அவை எவ்வாறு காற்றை தூய்மைப்படுத்த உதவுகிறது என்பது போன்ற தகவல்கள் தாங்கி வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. பாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் சார், பிளீஸ். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம் சார். ஜோ சார் ரொம்ப ஒரு பெரிய ஹிமாலயன் டாஸ்க் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர்ல எல்லாருமே அப்படியே ஒதுங்கிக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில சார் சார் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபர்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல என்னுடைய ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள். அதனால அவர் எந்த நேரத்துல கேட்டாலும் என்னால மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கேட்கிற விஷயங்கள் நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஆசை. அதனுடைய விளைவாக இது பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டாவது, இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏறக்குறைய 20 வருடங்களாக நான் இந்த பாசியில என்னுடைய ஆய்வுகளையும் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன். ஸ்பைரல் நாமளையும் ஏறக்குறைய ஒரு 20 வருட காலங்களாக நான் ஒரு 5000 பேருக்கு மேலாகவே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஸ்பைரல் நாம பொறுத்த அளவில் இதனுடைய இவ்வளவு சத்துக்கள் இருந்தாலும் கூட இன்னும் மக்களிடையே போய் சேரல சரியா. அதுல இப்ப ரீசெண்டா இப்ப நம்ம ஒரு இந்த பாசி நமக்கு ஒரு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன்லையும் கார்பன் டை ஆக்சைடு அப்ஸ்ட்ராக்ஷன்லையும் ஒரு நல்ல ஒரு ரோல் பிளே பண்றதுனால அதை இப்ப நாம ஒரு தனி முயற்சியா எடுத்து இதை நம்ம எப்படி வீடுகளுக்குள்ளேயும், ஏன்னா இன்னைக்கு காற்று மாசுபடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால அந்த காற்று மாசை எப்படி நம்ம பாசியின் மூலமா குறைக்க முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளையும் நான் சொந்தமா என்னுடைய லேப் ஆரம்பிச்சு அதுல மேற்கொண்டு செஞ்சு வந்துட்டு இருக்கேன். அதனால அதனுடைய இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொல்லியாச்சுன்னா சார், இப்ப ஒரு காலத்துல பொல்யூஷனை பத்தின ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லாம இருந்தது. ஆனா இப்ப பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா லேண்ட், வாட்டர், ஏர் இந்த மூணுலையும் எடுத்துக்கிட்டோம் சொல்லியாச்சுன்னா இதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பொல்யூஷன் நம்ம பாக்குறோம். அப்ப இந்த இதுல மெயினா இப்ப என்னன்னா ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ஏன்னா மற்ற லேண்ட் அண்ட் வாட்டர்ல அப்படின்னு இந்த மூணுலையும் பாக்குறப்ப ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். அந்த ஏர்ல கொஞ்ச நேரம் நம்மளால ஏர் ஒரு சுத்தமான காத்து இல்லைனாலும் கூட நமக்கு அதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்மளுடைய உயிராற்றல் செயல்படாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்ச்சிகள் பெரும் பாதிக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு இந்த லங்ஸுக்குள்ள போயிட்டு இப்ப ஏர் பொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் சொல்லியாச்சுன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியது ஒரு சின்ன தூசி கொஞ்ச நேரம் போய் அடைச்சிக்கிச்சுன்னு சொன்னா கூட நம்ம அந்த தும்மினதுக்கு அப்புறம் தான் நம்மளால அடுத்த வேலையை செய்ய முடியுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த எங்கேயோ ஒரு இடத்துல அந்த லங்ஸுக்குள்ளேயோ எங்கேயோ போய் ஒரு சின்ன தூசி உட்கார்ந்துச்சுன்னா கூட நம்மளால ஒரு நார்மல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதுங்கிறது தான் இதனுடைய நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இப்ப நம்மளுடைய ஏர் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு. இப்ப குறிப்பா பார்த்தோம்னா இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா இந்த இப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இந்த ரெண்டுமே ஒரு பிளேஸ் மேஜர் ரோல். அது கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறப்ப அடுத்து இந்த இதுகள்ல இப்ப பொல்யூட்டன்ஸ், இன்டோர் ஏர் குவாலிட்டி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பாக்குறப்ப என்னன்னா இதுக்கு முந்தின ஸ்லைட்ஸ் கொஞ்சம் போயிருந்தாங்க சார். இதுக்கு முந்தின ஸ்லைட்ஸ் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறப்ப இது நமக்கு வீட்டுக்குள்ள உள்ள, அதாவது வெளியில இருக்கக்கூடிய காத்த காட்டலாம். வீட்டுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஒரு சுத்தமான ஏசியோ ஒரு ஃபேனையோ போட்டுட்டோம்னா நம்ம சுத்தமான காத்தை இது பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே வெளியில இருக்கக்கூடிய காற்றை காட்டில் நம்ம உள்ள அதே இடத்துல திரும்ப அதே காத்தை சுவாசிச்சுக்கிட்டு அதே இது திரும்ப திரும்ப இது பண்றப்ப நமக்கு நம்மளுடைய டெய்லி பெர்ஃபார்மன்ஸும் ஹெல்த்தும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுல என்னென்ன பேராமீட்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னு பாக்குறப்ப
மெயினா முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலேட் மேட்டர், அதாவது தூசின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப ஏதாவது ஒரு மூடி வச்சிருக்கிற இடத்துல வந்து ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னு சொன்னா அந்த சூரிய ஒளி நம்ம எப்படி ரெகனைஸ் பண்றோம்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய தூசி வந்து அப்படியே அந்த சூரிய ஒளி எந்த வழியா போறதுங்கிறத காமிச்சு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான தூசிகள் அதுல வந்து முக்கியமா வந்து ஏர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்ல என்னென்னலாம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா PM2.5. PM2.5ங்கிறது 2.5 மைக்ரான். அடுத்தது 10 PM10 10 மைக்ரான் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலேட் மேட்டர் பர்டிகுலேட் மேட்டர் 2.5 PM2.5 PM10 இது ரெண்டு தான் முக்கியமா சொல்றாங்க. இந்த இதுகள் வந்து நம்ம ஒரு லங்ஸ்ல போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம லங்ஸ் வந்து ஒரு மீட்டர் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறோம், இந்த காத்தை எடுக்க 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 லங்ஸோடைய சர்ஃபேஸ் ஏரியா குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த ஏரியா ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து குறைய குறைய நம்மளுடைய ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், பிசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும், காக்னிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா குறைஞ்சிக்கிட்டே வரும். இது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு ஒரு லெவலுக்கு மேல ஒரு இடத்துல போக ஆரம்பிச்சது அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஏர்ல என்ன பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா 78% இப்ப நைட்ரஜன், 21.21% ஆக்சிஜன், பாக்கி இருக்கக்கூடிய மத்த எல்லா கேசஸ்மே. அதுல குறிப்பா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா 0.03% இருக்கணும். அது வந்து போன நூற்றாண்டுல 0.03% இருந்தது. இப்ப வந்து ஏறக்குறைய 0.04%க்கு வந்துருச்சு. அடுத்த நூற்றாண்டுக்கு 0.05%க்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பாடியில இருக்கக்கூடிய அசிடிட்டி கூடும். அந்த கார்பன் டை ஆக்சைடு பாடியில இருக்கக்கூடிய வாட்டரோட மிக்ஸ் ஆகிறப்ப அசிடிட்டி கூடுது. அசிடிட்டி கூடுறப்ப என்னது ஏறக்குறைய எல்லா ஹெல்த் இம்பேர்மெண்ட்டும் வர ஆரம்பிக்கும். இப்ப இடையில வந்து ஒரு போன 90ஸ்ல வந்து ஒரு நோபல் பரிசு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா கேன்சர் செல்ஸ் எந்த இடத்துல த்ரைவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப அசிடிக் அன்ஓரோபிக் என்வரான்மெண்ட்ல கேன்சர் செல்ஸ் த்ரைவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அசிடிட்டியும் அனரோபிக் என்வரான்மெண்ட்டும் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பூவர் ஏர் குவாலிட்டியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இப்போ ஏர் குவாலிட்டியில வந்து ஏர்ல வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இருந்தது அப்படின்னு சொன்னா ஏர் வந்து எப்பயுமே ஒரு ஈக்குலிபிரியம் வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இருக்கும். அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு ஓரளவுக்கு மேல போறப்ப அது கார்பன் மோனாக்சைடையும் கூட்ட ஆரம்பிச்சு. அந்த கார்பன் மோனாக்சைடு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஹீமோகுளோபின் கண்டென்ட்ல போய் எங்க ஆக்சிஜன் உட்காரணுமா, ஹீமோகுளோபின் உட்காரணுமா அங்க போய் இந்த கார்பன் மோனாக்சைடு உட்காந்துட்டு ஆக்சிஜன் டிரான்ஸ்பரையும் அஃபெக்ட் ஃபர்தரா இம்பீட் பண்ணுது. அப்ப ஏர்ல வந்து நம்ம க்ளோஸ் என்வரான்மெண்ட்ல ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வரும், கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூடிக்கிட்டே போகும். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ், பிசிக்கல், நம்மளுடைய ஹெல்த் வந்து அப்படியே ரன் டவுன் ஆகிட்டே இருக்கும். அது பெரிய டேஞ்சிபிள் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது டிசீஸ் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ரியலைஸ் பண்றோம். அது இல்லாத அதுக்கு முன்னாடியே அந்த இது ஆரம்பிச்சது. இப்ப பார்த்தோம் சொல்லணும்னா எங்க எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து அந்த இது டெவலப் ஆகுது. இப்ப கிச்சன்லயும் இப்ப டாய்லெட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ் இப்ப எல்லாம் வந்து நம்ம வந்து இது கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன், பர்டிகுலேட் மேட்டர், அது போக நைட்ரஸ் ஆக்சைட்ஸ், அப்புறம் சல்பர் ஆக்சைட்ஸ், H2S, இது எல்லாமே ஓரளவுக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. இது இல்லாம ரேடான்ங்கிறது நம்ம கீழே இருக்கக்கூடிய தரைகள்ல இருந்தும் தரையில இருக்கக்கூடிய பாறைகள்ல இருந்தும் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்கள் இருந்துமே யூஸ் பண்றோம். அதனாலதான் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம கருங்கல் பாறைகள்ல இருந்து ரேடான் அதிகமா உற்பத்தி ஆகிறதுனாலதான் நம்ம பெரும்பாலும் வீடுகளுக்கு வந்து கருங்கல்ல ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆட்கள் சொல்லியிருப்பாங்க. பெரும்பாலும் வந்து கோயில்களுக்கு, கல்லறைகள் இந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும்தான் ரேடான் கருங்கல் யூஸ் பண்ணுவாங்க. வீடுகளுக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல இதா சொல்லுவாங்க. அப்ப அந்த ரேடான் இது எல்லாமே அது ரேடியேஷன் எஃபெக்ட் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த பொல்யூஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து என்னென்ன ஹெல்த் இம்பாக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருது அப்படிங்கறது கொஞ்சம் எங்கெங்கிருந்து வருது அப்படிங்கறது பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஏறக்குறைய நம்ம வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அடுத்து நம்மளுடைய பிசிக்கல் பிரசன்ஸ். ஒரு 10 பேர் ஒரு சினிமா தியேட்டர்ல எல்லாம் நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூம்ல உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம வெளிவிடக்கூடிய காத்து, நம்ம இருக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கிறோம், பதிலுக்கு கார்பன் டை ஆக்சைடை நம்ம வெளிவிடுறோம். அது இல்லாம பாடியில இருந்து நம்ம நைட்ரஜன் ரிலேட்டட் மெட்டீரியல் வெளியே போயிட்டு இருக்கு. யூரியா அண்ட் அமோனியா இது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்ம ரூம்குள்ள வெளியே போயிட்டு இருக்கு. அடுத்து சல்பர் டை ஆக்சைட்ஸ், ஈவன் நம்ம இது எல்லா எக்ஸுடேட்ஸுமே ஏதோ ஒரு ஃபார்ம் ஆஃப் பொல்யூட்டண்டா வெளியே போயிட்டு.
இது இல்லாம சில சமயங்கள்ல அந்த ஸ்மோக், இது வந்து நம்ம கிச்சன்ல ஜெனரேட் ஆகிற ஸ்மோக் இல்லாம நம்ம ஸ்மோக்கர்ஸ்னால வரக்கூடிய ஸ்மோக், அதுவுமே இண்டோர் பொல்யூஷனுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக்டிவ் ஸ்மோக்கர்ஸ் காட்டிலும் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் ஆர் ஹைலி அஃபெக்டட் பை திஸ் ஸ்மோக்கிங் ஹேபிட் அப்படின்னு சொல்றோம். அதனால இது எல்லாமே வந்து இப்ப நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். ரேடான் பத்தி நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும். ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் பொல்யூட்டன்ட் அது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போறப்ப வந்து இட் காசஸ் கேன்சர். கேன்சர்ங்கிறது என்ன, ஒரு அல்டிமேட் பாடியோட இம்யூன் சிஸ்டம் வந்து டோட்டலா டீபிலிட்டேட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அது வந்து. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் ஒரு ஸ்னீசிங்ல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷனுடைய ஒரு ரெஃப்ளெக்டிவ் இம்பாக்ட்ஸா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால வி நீட் டு ஹேவ் டபுள் கன்சிடரேஷன் அபவுட் திஸ் இன்டோர் ஏர் குவாலிட்டி அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம மோல்ஸ் அண்ட் அலர்ஜன்ஸ் சில சமயங்கள்ல பார்த்தோம் சொன்னா ரூமுக்குள்ள கொஞ்சம் ஹியூமிடிட்டி கூடிருச்சுன்னு சொன்னா இந்த மழை காலங்கள்ல எல்லாம் கொஞ்ச நாள் மூடி வச்சு குறிப்பா அந்த கோவிட் பீரியட்ல எல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னன்னா, பேப்பர் வுட் இந்த மாதிரி ஏதாவது செல்லுலோசிக் மெட்டீரியல் எல்லாத்துலயுமே எங்க எல்லாம் இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வர இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ஹியூமிட் என்வரன்மெண்ட் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா அந்த இடத்துல இந்த ஸ்போர்ஸ் ஃபங்கல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகி அந்த இடங்கள் பூராமே ஹைலி இந்த மோல்டு ஃபங்கஸ் போய் உட்காந்துக்குது. இந்த ஃபங்கஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபங்கஸ் தே ஆர் டெட்ரிமெண்டல் டு அவர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அது இல்லாம சிலது வந்து மற்ற ஆர்கன்ஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டானதா இருக்குது. ஸோ இந்த பொல்யூட்டன்ஸையும் வி நீட் டு ஹேவ் ரீகன்சிடரேஷன் அபவுட் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தீஸ் பொல்யூட்டன்ஸ் இன் தி இண்டோர் என்வரான்மெண்ட்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த இதுகளில் பார்ப்போம். அடுத்து கார்பன் மோனாக்சைடு, ஏற்கனவே இதை பத்தி கார்பன் மோனாக்சைடை பத்தி ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எங்க ரெண்டுமே ஒரு ஈக்குவலிபிரியம் லெவல்ல இருந்துட்டு இருக்கும். இது வந்து நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஃபங்க்ஷனுமே பாடியோட பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் லெவல் ஆஃப் அசிடிட்டி அண்ட் டெம்பரேச்சர், பிஹெச் அண்ட் டெம்பரேச்சர்ல ஆக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கார்பன் வந்து பிளட் பிஹெச் எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.34 to 6.43 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த 7.34 to 7.43 அந்த ரேஞ்சில் இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பிஹெச் கொஞ்சம் நமக்கு அல்ட்ராச்சுன்னா கூட there are lot of debilitations and difficulties in the body. அது ஹெல்த் இம்பேர்மெண்ட் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அசிடிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான ஒரு மெக்கானிசம் நம்ம சொல்றோம். பட் இந்த அசிடிட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பெராமீட்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசத்திலே ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அந்த காலத்துல இந்த பிராணாயாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு ஏறக்குறைய நம்ம பாடியோட ஹெல்த்தை வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த அசிடிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம இன்ஹேல் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எந்த அளவுக்கு நம்ம பாடி எக்ஸ்ஹேல் பண்ணுது, எந்த அளவுக்கு நம்ம ரீடைன் பண்ணது கொஞ்சமா ரீடைன் பண்ணிட்டு மேக்சிமம் அதை எக்ஸ்டேட் பண்ண என்ன ஆகும், பாடி வந்து மூவிங் டுவர்ட்ஸ் அல்கலைன் கண்டிஷன். அப்ப அந்த அல்கலைன் கண்டிஷனுக்கு போறப்ப வந்துட்டு இந்த ஹெல்த் இஸ் கெட்டிங் ரெஸ்டோர்ட். ஈவன் சித்த வைத்தியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த மூப்புங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய நம்ம சோடியம் பைகார்பனேட் பேஸ்ட் ஒரு அல்கலினிட்டி தான் பாடியில அதை சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல வந்துட்டு இந்த கார்பன் மோனாக்சைடு குறைக்கிறதுக்கு எப்படி வழி, ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி எதுக்கு என்ன வழிகள், அடுத்து பர்டிகுலேட் மேட்டர் லெவல், மற்ற பொல்யூட்டன்ஸ் எல்லாம் என்ன குறைக்கிறதுக்கு உண்டான வழிகள் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏசியை போட்டுட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏசி வந்து கம்ப்ளீட்டா ஒரு டெம்பரேச்சர் குறைச்சிட்டு நம்மளை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போயிருந்ததுனால நம்ம இந்த பொல்யூட்டன்ஸோட இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியறது இல்லை. இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சினிமா தியேட்டர் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போறப்ப வந்துட்டு இந்த பொல்யூட்டன்ஸோட இதுகள் வந்து கொஞ்சம் கூடிச்சுனாலும் கூட அது சின்ன சின்ன மைனர் அளவுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா கூட அதனுடைய பிரெயின் ஃபங்க்ஷன், காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இதை எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது. பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இமோஷனல் ஸ்டேட்டஸையும் அஃபெக்ட் பண்ணுது. அல்டிமேட்லி இட் ஸ்பீக்ஸ் ஆன் தி டோட்டல் ஹெல்த் ஆஃப் அவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இதனால இதை வந்து இப்ப நம்ம வந்து ஒரு சீரியஸா பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ ஓசோன், இந்த ஓசோன் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஓசோன் வந்து மேல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஓசோன் லெவல் கிரவுண்ட் லெவல்ல கொஞ்சம் கூடுச்சுன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு பெரிய விஷயம் தான், இம்ப்ளிமெண்ட் தான். இப்ப இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸ், குறிப்பா பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இப்ப வந்து இன்ஸ்டன்டான ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம், நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு கிளீனிங் கெமிக்கல்ஸ் எல்லாத்துலயுமே இப்ப இந்த பிஹெச் பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இந்த பாலி அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஃப்சி,
குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதுகள் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இது எல்லாமே they are started generating more of undesirable compounds which generates more of ozone in this நம்ம யூஸ் இன்டோர் லெவல்ல. அதே சமயத்துல it creates some holes in the ozone layer. மேல இருக்கக்கூடிய சிஎஃப்சி எடுத்துட்டோம்னா இட் debilitates the ozone layer which prevents the atmospheric heat. ஆனா அதே நேரத்துல இந்த ஓசோன் when it exceeds a certain level, ஆக்சிஜனா இருக்கிற வரைக்கும் ஆக்சிஜன் வந்து O2 இருக்கிற வரைக்கும் இட் இஸ் பெனிஃபிஷியல் டு அவர் பாடி. பட் அதே சமயத்துல when it becomes O3, it becomes oxidative, ஒரு ரியாக்டிவ் கரோசிவ் மெட்டீரியல் மாதிரி. அப்ப நம்ம லங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி வெரி சாஃப்ட் டிஷ்யூ. அந்த டிஷ்யூ எல்லாம் when it is subjected to ozone level, ஒரு பர்டிகுலர் லெவல்ஸ் ஆஃப் ஓசோன் மேல போறப்ப it started scorching this lung tissue and soft tissues. ஸோ அப்போ லங்குடைய கெப்பாசிட்டி குறையுது, லங் எஃபிஷியன்சி குறையுது. ஸோ நமக்கு ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம வந்து டிபிலிட்டேட் பண்ணிக்கிறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம ஏஜ் ஆக ஆகன்னு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட மூச்சுகளுடைய எண்ணிக்கை டோட்டல் நம்பர்ஸ் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குதுன்னா அதை நம்ம when we are using less number of more number of breaths within a short period, அப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு அந்த ஆயில் குறையுதுங்கிறது என்ன, ஹெல்த் குறையுதுன்னா டிசீஸ், இது எல்லாமே we are giving way for these diseases. அப்ப with the lesser effort of breathing, if you are capable of taking more of oxygen and less of if you are exudating more of carbon dioxide, அந்த பாசிபிலிட்டி இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும்னு அர்த்தம். அப்ப ஏர்ல வந்து இந்த இதெல்லாமே வந்து ஐடியல் கண்டிஷன்ல இருந்ததுன்னு சொன்னா நம்ம வந்து வில் ஃபீல் ஹாப்பி, ஹெல்த்தியர். அதனாலதான் நம்ம வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ், நம்ம எந்த ஜங்கிள்கோ அங்க இங்க எல்லாம் போறதுக்கு காரணம் என்னன்னா நேச்சுரலாவே வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் ஏசியில நம்ம ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 1 டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா கூட வி ஆர் ப்ரிஃபரிங் டு மூவ் டுவர்ட்ஸ் தட் ஏரியா. அதே மாதிரி ஏரும் வந்து ஒரு சுத்தமான ஏர் இருக்கக்கூடிய இடத்துல நம்மள அறியாமலே வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் ஏரியா. ஸோ நம்ம சொல்லக்கூடிய அந்த கன்வென்ஷனலா சொல்லக்கூடிய வாஸ்து அப்படின்னாலும் சரி, அது சயின்டிபிக்கலா சொல்லக்கூடிய இதுகள் எல்லாமே நம்ம ஒரு நல்ல வென்டிலேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல, டர்ட் பீரியாடிக்கா கிளீன் ஆகக்கூடிய இடங்கள்ல, டர்ட் தேங்கக்கூடாத இடங்கள்ல நம்ம இருக்கிறதுக்கு நம்ம பிரியப்படுறோம். ஆனா இண்டோர் என்வரான்மெண்ட் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்கிறதுனால இந்த பொல்யூட்டன்ஸ் கெட்டிங் அக்குமுலேட்டட் மோர் அண்ட் மோர். அதே சமயத்துல வந்து அது வெளியே போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாதனால we human beings are highly affected because of this indoor pollutants. So the particulate matter எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இதுகளையும் ஒரு ஈவன் ஒரு மரம் கட் பண்றோம்னா கூட அதுல இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடியது தூசு. சிம்பிளா சொல்ல போனா தூசி. இதுல வந்து 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு ரொம்ப மைனூட் தூசிங்கிறது வந்து 2.5 மைக்ரான், அடுத்து கொஞ்சம் அதுக்கு பெரிய சைஸுங்கிறது பார்த்தோம்னு சொன்னா 10 மைக்ரான் சொல்றாங்க. இது வந்து மெயினா வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அது லாங் டேர்ம் எக்ஸ்போசர் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோம்னு சொன்னா லங் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்கன். அது முடிஞ்ச அளவுக்கு தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தூசை கூட ஒரு தும்மல் வழியா வெளியே அமைச்சுக்கிட்டே இருக்கும் கான்ஸ்டன்டா. ஒரு அளவுக்கு மேல அதனுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போறப்ப அது கிரானிக்கா என்ன செய்யுது, ஆஸ்மா, வீசிங் இந்த மாதிரி டிசீஸ்ல எல்லாம் கொண்டு போய் விட்டுருது. அடுத்து சல்ஃபர் ஆக்சைட்ஸ், இது எங்க இருந்து ஜென்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பவர் பிளான்ட்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வருதுன்னா கூட இப்ப எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடுகளுக்குள்ளேயே வைக்க ஆரம்பிச்சிட்டோம். லாட் ஆஃப் எலக்ட்ரிக் கேஜெட்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுனால we are also producing the sulfur oxides even within our rooms. நம்ம ஈவன் வெஹிகுலர் பொல்யூஷன்ல கூட ஒரு மைனர் குவான்டிட்டி ஆஃப் சல்ஃபர் ஆக்சைட்ஸ் வர ஆரம்பிக்குது. அதுவும் மெயினா அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் எது அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான் மெயினா அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்து நைட்ரஜன் ஆக்சைட்ஸ், nitrogen related oxides and nitrogen related கேசஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்க இருந்து வருதுன்னா நம்ம வந்து ஃபெர்டிலைஸ்டு ஃபார்ம் லேண்ட்ஸ், மோட்டார் வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராடா கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாலும் கூட ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஆல்சோ கிவிங் அவுட் வெரி மைனர் குவான்டிட்டி ஆஃப் நைட்ரஜன் ரிலேட்டட் மெட்டீரியல் இதுன்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இது எல்லாமே நைட்ரஜன் அது வந்து ஒன்று ஈவன் நம்ம ஒவ்வொரு இதுவுமே சொல்லுவோம். இப்போ அம்னோடெலிக் ஃபிஷஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா தே ஆர் எலிமினேட்டிங் த நைட்ரஜன் தி ஃபார்ம் ஆஃப் அம்மோனியா. நம்ம வந்து யூரிகோடெலிக் அப்படின்னு சொல்லிட்டு யூரிக் ஆசிட், யூரியா இந்த மாதிரி எலிமினேட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனாலும் கூட நம்ம யூரினல்ஸ் எல்லாமே பீரியாடிக்கா கிளீன் பண்ணாத சமயங்கள்ல அதுல இருந்தும் கூட நம்ம நைட்ரஜன்ஸ் வந்து ரூம்ஸ்குள்ள வர ஆரம்பிச்சது. இந்த நைட்ரஜன் ஒரு ஃபார்ம் ஆஃப் நைட்ரோசோமைன்ஸ் ஃபார்ம் ஆகிறப்ப இட்ஸ் ஆல்சோ பிகமிங் கார்சினோஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஸ்டடிஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக் எங்க பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதுக்கு அடுத்தடுத்த லேயர் போறப்பதான் வந்துட்டு ஒவ்வொரு சிஸ்டமா அடுத்தடுத்து பெர்குலேட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான். நைட்ரஸ் ஆக்சைட்ஸ் இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் லங்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொபோஷனேட்டா ஒவ்வொரு ஆர்கனா, ஏன்னா அடுத்த லெவல் ஆஃப் இது கிட்னி லிவர் எல்லா ஆர்கன்ஸுமே ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டட் ஆயிட்டு இருக்கிறதுனால ஸோ தே ஆர் நாட் இன் அ பொசிஷன் டு எக்ஸுடேட் பியாண்ட் அ சர்டன் லிமிட். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறதுனுடைய எஃபெக்ட் இந்த ராஜ உறுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுகள் எல்லாமே அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை கொஞ்சம் குறைச்சிது. ஸோ அல்டிமேட்லி தேர் ஆல்சோ இது பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்கிறப்ப பிரெயினுமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஸோ கார்பன் மானாக்சைடு பத்தி ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம். இது வந்து ஆக்சிஜனோட பிளட்டோட ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் ஆஃப் ஹீமோகுளோபின் இது போய் இடையில உட்கார்ந்துட்டு அந்த பிளட் கேரிங் கெப்பாசிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து ஓசோன் வந்து இப்போ ஒரு லெவல்ல வந்து என்னன்னா ஒரு அதனுடைய ரொம்ப கரோசிவ் ஏஜென்ட். நம்ம ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி ஏறக்குறைய டிஸ்இன்ஃபெக்டன்ட் அப்ரோட யூஸ் பண்றாங்க. நம்ம இதுகள் எல்லாமே ஸ்விம்மிங் பூல்ஸ் ஏர் பியூரிஃபிகேஷன்லையும் கூட சில சமயங்கள் அந்த ஓசோன் யூஸ் பண்றது உண்டு. ஒரு ரொம்ப பாக்டீரியல் லோடு வைரல் லோடு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய இடங்கள்ல அதை பியூரிஃபை பண்றதுக்காக வேண்டி ஓசோன் யூஸ் பண்றது உண்டு. ஆனா அதுவே ஒரு லெவலுக்கு மேல போறப்ப எந்த ஒரு விஷயமே எந்த ஒரு பாக்டீரியாவை கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள இருக்கக்கூடியது நம்ம செல்ஸுக்குமே அது டெட்ரிமெண்டல் தான். ஸோ அந்த லெவல் ஆஃப் அந்த கான்சென்ட்ரேஷனுக்கு போகாம அது ஒரு மினிமம் லெவல்ல தேவை. பட் அதே இது ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேல போறப்ப நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ அதுல பாக்குறப்ப இந்த ஓசோன் ஒரு லெவலுக்கு மேல எஸ்பெஷலி கிரவுண்ட் லெவல் ஓசோன் போறப்ப ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மாதிரி, ஏன்னா வி ஆர் டேக்கிங் இன் ஆல் தி கேசஸ் த்ரூ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது. அதையும் கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிட்னி லிவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே அல்டிமேட்டா இப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இது எல்லாமே இட் ஆல்டர்ஸ் த அசிடிட்டி அண்ட் பிஹெச் லெவல்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ எல்லா என்சைம்ஸ் எல்லா பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அவர் பாடி டிபெண்ட்ஸ் அப்பான் த பிஹெச் லெவல்ஸ் ஆஃப் தி சிஸ்டம். அப்படிங்கிறப்ப இந்த பிஹெச் ஆல்டர் ஆகிறப்ப அது வந்து எல்லாமே அதனுடைய சிஸ்டத்தை நேச்சரை மாத்திக்கிட்டு கொஞ்சம் ஒன்று டிஃபங்க்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு அல்டிமேட்டா அதனுடைய இதில் டோட்டலா இது பண்றப்பதான் வி டெசிக்னேட்டட் அஸ் அ டிசீஸ். ஆனா இனிஷியலாவே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் வர்றப்பயே நம்ம அதை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா we will have a healthy long living. அதுதான் வந்து நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தி ஏர் வந்து must start with the healthy air. நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட். ஸோ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து கூட கூட ஏர் குவாலிட்டி மோசமாகிட்டே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இப்போ 0 to 15 இருக்கிறப்ப வந்துட்டு இட்ஸ் குட். அப்புறம் 15 போறப்ப மாடரேட்டு, அப்புறம் ஒவ்வொன்றா போறப்ப ரொம்ப மோசமானது ஹெசாடஸ்ங்கிற லெவலுக்கு போயிருது. இப்ப ஏறக்குறைய 300 தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஹெசாடஸ்ன்னு போக ஆரம்பிச்சிருது. இப்ப நம்ம மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் நம்ம ஈவன் சென்னை கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பல நாட்கள்ல வந்து அன்ஹெல்தி ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. ஏன்னா 100 தாண்டிடுது. அப்படிங்கிறப்ப வந்து 100 தாண்டிடுங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு அது வந்து நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு ஏற்புடையதாக இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தான் போகுது. இப்போ டெல்லியில எல்லாம் போன வருஷங்கள்ல எல்லாம் வந்து 200 தாண்டின நாட்கள்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் வசிக்கிறதுக்கு தகுதி இல்லாத இடங்கள் அப்படிங்கிற அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ம வந்து இப்பயே வந்து அதை வந்து இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்க எப்ப குட்ல இருந்து மாடரேட்டுக்கு போனதுக்கு உடனே அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த சிஸ்டங்கள் வந்து நம்ம வருமுன் காப்போம் என்ற அந்த ஒரு பாலிசி இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பயுமே நம்ம மூக்குக்கு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்களையும் அட்ரஸ் பண்றதுனால இந்த ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு இன்னும் முன்னாடி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு என்வரான்மெண்டல் கன்சர்னோட இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இது இருந்ததுன்னு சொன்னா நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மூதாதையர்கள்லாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி வெஹிகுலர் பொல்யூஷன் இந்த மாதிரியான ஒரு பொல்யூட்டட் என்வரான்மெண்ட்ல இல்லை. அவங்க எல்லாம் வந்து ஒரு நல்ல காட்டுலையும் மலையிலையும் நல்ல ஒரு ரெப்ளனிஸ்ட் என்வரான்மெண்ட்ல இருந்ததுனால அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய மைனர் பொல்யூட்டன்ஸையும் இருக்கக்கூடிய காடுகளும் மலைகளும் மரங்களும் ஆறுகளும் அதை வந்து மாற்றி கொடுத்ததுனால ஹேவிங் அ வெரி ஹேல் அண்ட் ஹெல்த்தி லிவிங். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய மாடர்னைசேஷன், அர்பனைசேஷன், மெக்கனைசேஷன் இது எல்லாமே இட் ஹாஸ் கிரியேட்டட் லாட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ் இன் த சிஸ்டம். அஸ் அ ரிசல்ட் நமக்குடைய ஆயுள் காலம் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் பொல்யூஷன்.
பொல்யூஷன் வந்து இன்டோர் பொல்யூஷன், அவுட்டோர் பொல்யூஷன் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம நினைப்போம் வெளியே தானே தூசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வெளியில இருக்கக்கூடிய தூசி வந்து நமக்கு உள்ள வந்துகிட்டே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா பார்த்தோம்னு சொல்லணும்னா, இன்னைக்கு ஆக்சிஜன் ஒரு பேராமீட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ஆக்சிஜன் ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்லி சீல்டு என்வரான்மெண்ட்ல ஒரு ஆளை கொண்டு போய் வச்சோம்னா ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங்க்கு தேவையான ஆக்சிஜன் வந்து 550 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். நம்ம ஏர்ல வந்து இந்த 20.89% இந்த ஆக்சிஜன் இருந்துகிட்டு இருக்கிறதுனால, கான்ஸ்டன்டா அந்த ரெப்ளனிஷ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம வி ஃபீல் தட் ஹாப்பினஸ் அண்ட் ஹெல்த்தி. அதனால என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு எப்படி எல்லாம் நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப நம்ம பல மெத்தட் சொல்றாங்க. என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல இப்ப வந்து நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் குறைச்சுங்க, வீட்டுக்குள்ளேயுமே கூட ரொம்ப இன்டென்சிவான ஆக்டிவிட்டியை குறைச்சிக்குங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே கேட்கறதுக்கே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். நம்ம அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸை வந்து குறைச்சிக்கணும். வீட்டுக்குள்ளேயும் கூட நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவான விஷயங்கள், ஏன்னா ரொம்ப ஆக்டிவா சுவாசிச்சோம்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த கெட்ட காத்துக்களை நம்ம சுவாசிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ரீஷெடியூல் ஆக்டிவிட்டிஸ், என்ன வெளியே போகக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து காலை நேரங்கள்ல கொஞ்சம் பொல்யூஷன் கம்மியா இருக்கிற மாதிரியான நேரங்கள்ல வெளியே போயிட்டு வந்துக்குங்க. எக்ஸசைஸ் அவே ஃப்ரம் பிஸி ரோட்ஸ். பிஸி ரோட்ஸ் நம்ம வீடுகளை வந்து அபார்ட்மெண்ட்டுகளோ இதுகளையோ வந்து ரோட்டுக்கு பக்கத்துலயே எல்லா கன்வீனியன்ஸா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க கட்டிக்கிறோம். அப்புறம் வந்து நம்ம அந்த இப்ப என்ன இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து இதுல இருந்து ஒதுங்கி போங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு ஒரு வகையில வந்து நம்ம சிஸ்டத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம டிபிலிட்டேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷனா தான் தெரியுது. சோ நம்ம வந்து இன்னும் இதுக்கு மேல வந்து இது ஒரு பக்கம் இதெல்லாம் டெம்பரரி மெஷரா இருந்தாலும் கூட லாங் டேர்ம்ல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பாக்குறப்ப பின்னாடி கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். சோ இந்த கான்டெக்ட்ல தான் நம்ம என்ன செய்யறோம், நமக்கு மனுஷனுக்கு வந்து ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்போட இருந்த விஷயங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸ். நல்ல இந்த பிளான்ஸ் என்னென்னலாம் செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனுடைய கழிவுகளை எல்லாம் அதை எடுத்துக்குது. அதனுடைய கழிவுன்னு சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே நம்ம மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த காலகட்டங்கள்ல ஈவன் டிஃபிகேஷனே ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்தது. அந்த மலமே வந்து ஒரு உரம் சொல்லி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யூரின் ஒரு உரமா இருந்தது. நம்ம கழிவு வியர்வை நம்ம விடக்கூடிய மூச்சு எல்லாமே மரங்கள், இயற்கை தாவரங்கள் எடுத்துக்கிச்சு. நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடை எடுத்து அது வந்து பிளான்ட்ல பிக்ஸ் பண்ணி அது மனுஷனுக்கு வேண்டிய ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்ப ஃபாரஸ்ட் லெவல் குறைஞ்சிருச்சு, நம்மளுடைய நேச்சுரல் என்வரான்மெண்ட்டுகள் குறைஞ்சிருச்சு. அர்பனைசேஷன்ல என்ன செய்யறோம், எல்லாமே ரொம்ப கிரௌடட் என்வரான்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இப்ப என்ன செய்யறோம், பெரிய ஒரு வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தேவையான ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 20,000 லீவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ வந்து வேணும். இப்ப நம்ம ஒரு கண்டினியூஸா ஒரு கியூபிக்கலுக்குள்ள உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏசி ரூம்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா நம்ம வெளிவிடக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை தர்றதுக்கு ஒரு 20,000 செடிகள் இருக்கக்கூடிய 20,000 இலைகள் இருக்கக்கூடிய ஒரு மரம் உள்ள இருக்கணும். அப்ப ஒவ்வொரு மரம் 100 பேர் இருக்க, ஒரு 5 பேர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஒரு 6 பேர் இருக்கக்கூடியதுல 6 மரங்களை கொண்டு போய் வீட்டுல நம்ம வைக்க முடியாது. அதுக்காக வேண்டிய ஒரு டெம்பரரியா ஒரு சின்ன ரிலீஃப் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இண்டோர் பிளான்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த இண்டோர் பிளான்ஸ் வந்து இப்ப நாசா எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு 10 பிளான்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஸ்னேம், மதர் இன் லா ஸ்டங், அப்புறம் இந்த பாக்கு மரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வீட்டுல வளர்த்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கொஞ்சம் கிளீனா இருக்கும், ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்ல ஒரு 100 தான் ஃபில்அப் பண்றக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்துகிட்டு இருக்கு. அப்ப எதை வந்து நமக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப டைனி பிளான்ட்ஸ்னா நம்ம ஆல்கே வந்து நம்ம இப்ப ஒரு பெரிய மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி ஒரு 100 மீட்டர் ஸ்கொயர் அதை ஆக்குபை பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த குளோரோபில், அந்த பிளான்ட் மெட்டீரியல், அந்த பயோமாஸ் வந்து ஆல்கேல ஒரு மீட்டர் ஸ்கொயர்லயே அதை கொடுத்துரும். அப்ப அந்த 1 மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கக்கூடிய ஆல்கே, ஏன்னா ஆல்கே பை வெர்ச்யூ ஆஃப் டைனினஸ் இன் இட்ஸ் சைஸ், smallness in its size, its physiological performance is almost 100 times more than that of a larger plants. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு ஆர்கானிசமே சின்னதா வர வர அதனுடைய மெட்டபாலிக் பெர்ஃபார்மன்ஸ் வில் பி மல்டிஃபோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யானையில் இருக்கக்கூடிய பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த அளவுக்கு வந்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருந்தது. இப்ப ஒரு கோழி குஞ்சு எடுத்து நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா அதனுடைய ஹார்ட் பீட் அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டை வெளியே பெற்ற அளவுக்கு அதனுடைய வால்யூம் டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து இருந்துட்டு இருக்கு. அதே பெர்ஃபார்மன்ஸ் யானையில இருந்ததுன்னு சொல்லி சொன்னா யானை வந்து பஸ்பமாயிரும் அந்த டெம்பரேச்சருக்கு வந்துட்டு.
ஸோ அதனால என்ன செய்யறோம், நம்ம வந்து ஆர்கானிசம் சிறுசாக சிறுசாக அதனுடைய பிசியலாஜிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கூடுங்கிறது ஒரு ஜெனரல் தியரி. அப்ப இந்த டைனி ஆல்கே பை வெர்ச்சு ஆஃப் த ஸ்மால்னஸ் இன் சைஸ், அது வந்து தே ஆர் அப்ஸ்ட்ராக்டிவ் மோர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீசிங் மோர் ஆக்சிஜன். ஜென்ரலா ஒரு மித்து என்னன்னா, நமக்கு நிறைய மரங்கள் வளர்க்கிறோம், மரங்கள் மூலியமா நமக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மோர் தென் நியர்லி 50% ஆஃப் அவர் எர்த்ஸ் ரெக்வயர்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ப்ரொவைடட் பை ஓசன்ஸ் அண்ட் த பிளாங்டான் ப்ரிவைலிங் இன் தி ஓசன்ஸ். ஸோ ஆல்கே வந்து நமக்கு என்னன்னா இன்டோர் பியூரிஃபிகேஷன், இது வந்து ஒரு ஜெனரல் கான்செப்டா இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆல்கே ஓப்பன் ஓசன்ல எடுத்துக்கிட்டோம், ஓப்பன் பிளேசஸ்ல ஆல்கே இருந்தது. இது வரைக்கும் அதை பார்த்த விஷயங்கள் என்னன்னா ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸ், அப்படி ஹெச்ஏபின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்ணோட்டத்துல தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஆல்கே அதனுடைய இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, ஆதி காலத்துல வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு இன்னைக்கு 0.03%, 0.5% வந்த உடனே இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச், கயோஸ் அண்ட் கிரைஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஐஸ் மெல்ட் ஆயிருச்சு, நிறைய ஐலாண்ட் எல்லாம் மூழ்கி போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எர்த்தோடைய ஆரம்ப காலத்துல வந்து 30% கார்பன் டை ஆக்சைடு இருந்தது, நியர்லி 1000 times ஆஃப் வாட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் நவ். அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து குறைச்சு இன்னைக்கு வந்து ஹியூமன் பீயிங் வாழலாம்ங்கிறது அளவுக்கு வந்து நம்ம எர்த்தை வந்து அமனபிளா கொண்டு வந்ததனுடைய ரோல் யார் பண்ணாங்கன்னா ஆல்கே. So now we have to look back to algae for our all solutions. Algae வந்து ஃபுட், ஃபீட், ஃபியூவல், ஃபெர்டிலைசர் எல்லாமே உபயோகப்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ ஆல்கே மூலியமா இருக்குது. ஸோ சொல்யூஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பழைய சொல்யூஷன்ஸ் தேடுற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நமக்கு இண்டோர் பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனை எங்க திருப்பி பார்க்கலாம் அப்படின்னா ஆல்கேல இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ இந்த ஆல்கே இதுல நிறைய ஆல்கே இருக்கக்கூடிய 200 வெரைட்டிஸ் வந்து இப்போ நம்ம கல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடா. அதுல பாத்தீங்கன்னா ஸ்பைருடினா பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா பேசியிருக்கிறோம். அந்த அதெல்லாம் வந்து நமக்கு அந்த ப்ளூ கிரீன் ஆல்கே வந்துட்டு அவ்வளவு ஒரு சத்து நிறைந்த ஒரு ஆல்கே. அது வந்து ஃபுட்டு இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஸ்பைருலா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து குளோரெல்லாவும் வந்து பிளட் டீடாக்சிஃபை பண்ணக்கூடியதுல ஒரு வண்டர்ஃபுல் ஆல்கேன்ற லெவல்ல ஜாப்பனீஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அதனுடைய சைஸ் எல்லாம் 5 micron சைஸ். ஸோ அப்படிங்கிறப்ப தே ஆர் கேவல் ஆஃப் அப்ஸ்ட்ராக்டிங் 100 times more than that of a larger tree in that area, in that specific unit area where the tree is occupying அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தே ஆர் கேபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் மோர் ஆயில் பெர் யூனிட் ஏரியா. இன்னைக்கு நம்மளுடைய பல ப்ராப்ளங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்ட்ல வி ஆர் ஃபேசிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் சொல்லக்கூடிய அந்த பல ப்ராப்ளங்களை வி ஹேவ் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் ஆல்கே. அதாவது இண்டோர் ஏரை வந்து இன்க்ரீஸ் பண்றதுல we have liquid trees. சின்னதா இந்த மாதிரி ட்ரீ இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒரு சின்னதா ஒரு அக்வாரியம் டேங்க்ல வந்து அந்த இடத்துல வந்து ஆல்கே வளர்க்கறதன் மூலம் ஒரு ஆளுக்கு இப்போ ஒரு கியூபிக் மீட்டர் எடுத்துக்கிட்டோம்னு சொல்லிச்சுன்னா 28 liters ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம், கிடைக்கும். அந்த 28 liters ஆஃப் இதுல நாங்க இப்ப பின்னாடி பாக்குறோம். இந்த இதெல்லாம் வந்து இப்ப பிரான்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கார்பனை குறைக்குது அப்படின்னு இப்ப ஸ்டடிஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரீஸோட இமேஜ் எல்லாம் என்வரான்மெண்டல் இமேஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். கார்பன் ட்ரேடிங்லையும் கூட ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் தே மஸ்ட் பி டெசிக்னேட்டட் அஸ் கார்பன் நியூட்ரல், தோ நாட் கார்பன் நெகட்டிவ்க்கு போகலைனாலும் கூட அவங்க கார்பன் நியூட்ரலா மாற வேண்டிய ஒரு காலகட்டம். அதனால அவங்களுடைய வேஸ்ட் பூராத்தையுமே இப்ப நம்ம யூஸ் பண்ணி ஆல்கேவை மாற்ற அதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா நமக்கு இண்டோர்னு வர்றப்ப வந்து இந்த ஹெல்த் கன்சர்னையும் சேர்த்து எடுத்து பாக்குறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இந்த எல்லா பொல்யூட்டன்ஸுமே ஆல்கே எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆல்கே வந்து சின்ன குழந்தை மாதிரி எதை கொடுத்தோம்னாலும் அதை எடுத்து வாயில போட்டுக்கிறோம். அப்படிங்கிறப்ப நமக்கு இப்ப வீடுகளில் உருவாகக்கூடிய ஃபார்மாலிகைடு, பென்சின், அமோனியா, மற்ற ஹெவி மெட்டல்ஸ், இன்னும் சொல்லப்போனா இந்த லெட், நைட்ரிக் இது மாதிரியான ஃபியூம் லெவல்ல வாலடைல் லெவல்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையுமே கூட இந்த ஆல்கே எடுத்துக்கிறோம். அப்கோர்ஸ் அது அடுத்த இதுல வந்து அதை பெருசாகும்னாலும் கூட அது எல்லாமே நமக்கு அதர்வைஸ் we will be inhaling all those toxic chemicals. சரியா? ஸோ இந்த ஆல்கே எடுத்துக்கிட்டு அது வந்து ஒன்று மல்டிப்ளை ஆகி திரும்ப வந்து மனுஷனுக்கு வேண்டிய ஃபார்ம்ல அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. த்ரெஷோல்டுக்கு மேல போறப்பதான் அதுவுமே பெருசாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது எடுத்துக்கிட்டு அது வந்து அதை கன்வெர்ட் பண்ணி மனுஷனுக்கு வேண்டிய ஃபார்ம்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கின்றது. அடுத்து இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் இப்ப ஏர் பியூரிஃபையர்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கான்ஸ்டன்டா ஃபில்டர்ஸை மாற்றணும். அதுல வந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் இஸ் நாட் பீங் அட்ஜஸ்ட் இன் அவர் த ஏர் பியூரிஃபையர்ஸ் தட் வி ஆர் யூசிங் நவ்.
அதுல பார்த்தோம் அப்படிங்கிறப்ப இந்த நம்ம ஆல்கே பியூரிஃபயர்ஸ் நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஏர் இந்த ரூம் இஸ் பீங் இன்செக்டட் இன்டு தி இந்த மாதிரியான ஒரு பியூரிஃபயர்ஸ்குள்ள இன்ஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப அது ஆல் பொல்யூட்டன்ஸ் ஆர் பீங் ஃபில்டர்ட் பை திஸ் ஆல்கே. அது வந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு லெவலையும் குறைச்சிட்டு கார்பன் மோனாக்சைடு லெவலையும் குறைச்சு நைட்ரஸ் ஆக்சைடு சல்பர் ஆக்சைடு எல்லா லெவல்ஸையுமே கன்சிடரபிள் லெவல் குறைச்சிட்டு இட் கிவ்ஸ் அஸ் பியூர் ஆக்சிஜன். Pure oxygen, that to natural oxygen, oxygen at its nascent stage, which is highly released by human beings. நம்ம இப்போ ஆர்டிபிஷியல் ஆக்சிஜன் எடுத்தோம்னா கூட அதனுடைய கான்சென்ட்ரேஷனை நம்ம பாடி தாங்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இட் இஸ் கெட்டிங் டைலூட்டட் அண்ட் ஈவன் தென் தேர் ஆர் சோ மெனி கான்ட்ரவர்சிஸ் அபவுட் இட். ஆனா இது வந்து நமக்கு நேச்சுரலான ஆக்சிஜன், ஹியூமன் பீயிங்ஸுக்கு வேண்டிய ஆர்கானிக் ஆக்சிஜன் சொல்லலாம். ஆர்கானிக் ஆக்சிஜன் தி சென்ஸ் இட்ஸ் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு கெமிக்கல். அதாவது நம்ம கூடயே வளர்ந்து நம்ம கூடயே பிறந்து நமக்கு ஹைலி நம்மளுடைய எவல்யூஷனரி ஹிஸ்டரியோட ஒட்டி வளர்ந்த ஒரு ஆக்சிஜன் ஸ்பீசிஸ்னு வச்சுக்கோமே. ஆக்சிஜன்ல தேர் ஆர் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். கெமிஸ்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணது கொஞ்சம் தான், இன்னும் எட் டு பி ஐடென்டிஃபைட் டேர்ம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது அடுத்த ஸ்டேஜ் திஸ் இஸ் நேச்சுரல் ரெனுவபிள். இன்னைக்கு வேண்டிய ஒவ்வொரு ரிசோர்ஸுமே நம்ம எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா செல்ஃப் கண்டைன்ட் சிஸ்டமா இருக்கணும். We should not import it from outside, we should not export anything from our system to outside. So it should be a self-contained ecosystem அப்படிங்கிற மாதிரியான பாக்குறப்ப ஒரு வீடு வந்து தன்னிறைவான ஒரு விஷயத்துக்கு கொண்டு வரணும். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் ஆக்சைடு வீட்டுல இருக்கிறவங்க they must feel very healthy அப்படிங்கிற ஒரு அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும்ன்ற ஒரு சூழ்நிலையில நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆல்கேவை வந்து நம்ம வீடுகளுக்குள்ள வளர்க்கறதன் மூலம் நம்ம வந்து ஒரு தன்னிறைவான ஒரு வீடுகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஹியூமிடிட்டி பத்தி சொல்றப்ப வந்து ஹியூமிடிட்டி வந்து குறைஞ்சாலும் வந்து கூடினாலும் வந்து எந்த ஒரு விஷயமே இந்த ரெண்டுகளுமே எடுத்துக்கிட்டோம்னா ஏறக்குறைய ஒரு 70% மேல போச்சுனாலும் அது வந்து நமக்கு வந்து ஒரு அனிசினஸை கொடுக்கும். ஸ்வெட்டிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை. அதே சமயத்துல ரொம்ப குறைஞ்சிச்சுனாலும் இஃப் இட் கம்ஸ் டவுன் பிலோ 50% பாடி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய டீஹைட்ரேஷன்ங்கிறது ஒரு மேஜர் இஷ்யூஸ். நம்ம குறிப்பா பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நம்ம ஏசி ரூம்கள் எல்லாம் பாக்குறப்ப வந்து ஏசி டீஹைட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி வந்து என்ன செய்யும், அது ஏசி எடுத்துக்கொண்டு வெளியே தண்ணி ஆக்கி வெளியே வந்து தண்ணி சொட்டிட்டு இருக்கும். அப்ப பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஏசி ரூம்ஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி ஆல்கே உள்ள வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு ஏசியோட ரெக்குயர்மெண்ட் ஆல்மோஸ்ட் இல்லைங்கிற மாதிரி ஆகும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு லெவல் குறையிறப்ப கார்பன் டை ஆக்சைடு ஹஸ் த மோர் ஹை ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி டு ரிட்டைன் மோர் ஹீட். அந்த கார்பன் டை ஆக்சைடு லெவல் குறையிறப்ப ஹீட்டும் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்மளுடைய ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் உள்ளே கிடைக்குது அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்டும் வந்து ஸோ மெட்டபாலிக் ரேட் ஆல்சோ வில் பி கமிங் டவுன். அஸ் அ ரிசல்ட் நம்மளுடைய ஹெல்த் வந்து பல மல்டி டைமென்ஷனல் லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஏசி வந்து ஹைலி இட் வில் பிகம் டிஸ்பென்சபிள். நமக்கு ஏசியை இல்லாமையே நம்ம ஒரு பிளசன்ட் அட்மாஸ்பியர் வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். இந்த மாதிரியான ஒரு இதுகள் இருக்கிறப்ப ஈவன் அதர்வைஸ் கொஞ்சமா அந்த டெம்பரேச்சர் டிராப் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப ஏசியோட ஆபரேஷனை வந்து வி கேன் டவுன் சைஸ் 1/4 ஹவர் நம்ம ஆப்ரேட் பண்ணி நம்ம அதே டிசைர்ட் ரிசல்ட்ஸை நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஹியூமிடிட்டி கண்ட்ரோல்லையும் வந்து இந்த ஆல்கல் கல்ச்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல். இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல கொஞ்சம் இது பண்ணதுனா கூட நம்ம அதுல வந்து சில ஆர்டிபிஷியல் கண்ட்ரோல்ஸையும் இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வி கேன் மேக் த சிஸ்டம் வெரி ஹைலி ஹியூமன் ஃப்ரெண்ட்லி டு ஹியூமன்ஸ். அந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரலாம். அடுத்து நம்ம லாங் டேர்ம்ல யோசிச்சோம்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மேபி லிட்டில் பிட் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் என்னுடைய லேபரேட்டரியிலுமே இந்த ரிசல்ட் தான் மெயினா போயிட்டு இருக்குது. பார்த்தோம்னா திஸ் சொல்யூஷன் வில் பி அ காஸ்ட் எஃபெக்டிவ் ஒன் அண்ட் சஸ்டைனபிள். எல்லாருமே பிரியப்பட்ட நாட் ஒன்லி அஸ் அ இண்டிவிஜுவல், அஸ் அ ஹோம், அஸ் அ டவுன், அஸ் அ சிட்டி, அஸ் அ பிளானட் we will be doing lot of good things to the and our planet. For example, ஒரு ஏக்கர்ல வளரக்கூடிய ஒரு ட்ரீஸை வந்து அந்த என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அதை வந்து ஒரு சென்ட் ஆஃப் ஆல்கல் டேங்க்ஸ் 1/100 ஆல்கல் டேங்க் மெயின்டைன் பண்ணது மூலியமா நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு 5 டேங்க் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஆல்கல் டேங்க் வைக்க முடியும். டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல நமக்கு பிரியப்பட்ட ஷேப்ல ஃபார்ம்
நம்ம வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாம் இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸ்மாலர் சைஸு, சின்ன டேங்க்கு, நம்ம ஓப்பன் டேங்காகவும் வைக்கலாம். பயோரியாக்டர்ஸ் நிறைய டைப் ஆஃப் பயோரியாக்டர்ஸ் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ அது நமக்கு டிசைர்டு சைஸில், டிசைர்டு ஷேப்பில், டிசைர்டு பிளேஸில் வச்சுக்கலாம். ஒன்லி திங் இஸ் வி நீட் டு மெயின்டைன் லைட்டு, நியூட்ரியன் ப்ரொக்யூர்மெண்ட், ஏரேஷன், இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நம்ம மேனேஜ் பண்றதன் மூலம் we can have almost 1,000 plants in a smaller space. அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு சின்ன ஆல்கல் டேங்க் மூலியமா we can have that result in a smaller areas. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் அயான்ஸ். இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயோ ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயோ போய் பார்த்தோம்னு சொன்னா இந்த நெகட்டிவ் அயான்ஸ் நிறைய இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும்னா பாடியில் இருக்கக்கூடிய நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, சாப்பிடக்கூடிய சாப்பாடு, தாட் ப்ராசஸ், நம்ம எடுக்கக்கூடிய ஏர், இது எல்லாமே வந்து தே ஆர் கிரியேட்டிங் மோர் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே தே கான்ஸ்டன்ட்லி சர்ச் ஃபார் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கலைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லுல இருந்து அது ஸ்டீல் பண்ணி அந்த அதனுடைய தேர்ஸ்ட் இது பண்ணும். ஸோ அஸ் அ ரிசல்ட் கான்ஸ்டன்ட்லி த நியர்பை செல்ஸ் ஆர் கெட்டிங் டேமேஜ்டு. ஆரம்பத்தில் வந்து அது வந்து ஒரு சின்ன வலியா இருக்கும், அப்புறம் இன்ஃப்ளமேஷனா இருக்கும். அது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறப்ப இட் அஸ்யூம்ஸ் த டைமென்ஷன் ஆஃப் அ டிசீஸ். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபாரஸ்ட்ல எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கும். அதே நேரத்தில் நம்ம டவுன்ல இருக்கக்கூடிய நல்ல பொல்யூட்டட் என்வரான்மெண்ட்ல எடுத்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ரொம்ப கம்மியாக போயிடும். நமக்கு ஒரு ஹண்ட்ரட்ஸுக்கு வந்துடும். அங்கே லேக்ஸ்ல இருக்கக்கூடியது இங்கே ஹண்ட்ரட்ஸ்க்கு வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு அப்புறமோ ஒரு நல்ல மின்னல் வந்து போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். அது ஒரு ஃபாரஸ்ட், ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒரு ஃபால்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள், ஒரு நல்ல பிளான்டேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் அயன்ஸ் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஸோ தீஸ் பிளான்ஸ் வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் அ லாட். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி அப்படின்னாலும் கூட அதனுடைய பை வால்யூம் நிறைய இருக்கிறப்ப வந்து தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் டு தி சிஸ்டம். அது வந்து ஒரு பக்கம் இந்த ஃபில்டர், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ஸ், பர்டிகுலர் மேட்டர், மற்ற இதுகளை எல்லாத்தையும் செடிமெண்ட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பாடியில இட் ஆஃபர்ஸ் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். சரிண்ணா. ஸோ அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அதனுடைய இப்போ இது வரைக்கும் பார்த்து இருக்கக்கூடிய நம்ம என்ன நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே ஆஃப்செட் பண்ணிட்டு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராபபிலிட்டி இந்த நெகட்டிவ் ஆன்சர். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீஃப் பிளேட்ஸ்ல இருந்து ஷார்ப் எட்ஜஸ்ல இருந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பிளான்ஸ்ல இருந்து வரக்கூடிய எஃபெக்ட் வந்து இட் வில் பி கிவிங் அஸ் அந்த டிப்ரெஷன்ல இருந்து இட்ஸ் ரிலீவ் அஸ் ஃப்ரம் டிப்ரெஷன். ஸோ இப்போ சிக் பில்டிங் சிண்ட்ரோம், அந்த சீசனல் அஃபெக்டிவ் டிஸார்டர், இது எல்லாமே மெயின்லி பேஸ்ட் ஆன் பார்த்தோம்னு சொன்னோம்னா அந்த பீரியட்ல வந்துட்டு அந்த நெகட்டிவ் அயான்ஸ் இன் தி அட்மாஸ்பியர் கம்மியா இருக்கும். ஸோ தீஸ் பிளான்ஸ் தே ஆர் ஜென்ரேட்டிங் மோர் ஆஃப் தீஸ் நெகட்டிவ் அயான்ஸ், தோ தே ஆர் வெரி லெஸ் எஃபிஷியன்ட் when compared to mechanical devices. By virtue of their volume, they are constantly generating these free electrons. In the free electrons, they are giving us emotional comfort, mental comfort, and physical upliftment, because they are giving us, they are serving as antioxidants, serve as the feed for the free radicals. இந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த ஆல்கே வந்து they are also contributing lot of free electrons to quench the effect of the free radicals and dust particles inside the home in the indoor environment. அதனால அது வந்து நமக்கு இந்த ஆல்கேக்கு வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பெரிய மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறதுனால ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாவே நம்ம இந்த ஆல்கே இருக்கு. ஸோ இந்த டிப்ரெஷன் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அட்மாஸ்பியர்ல கம்மியா இருக்கிற அப்படிங்கிறப்ப வந்து நேச்சுரலாவே இந்த ஒரு மூட்டை ஸ்விங்ஸ் உண்டான காரணங்கள் நிறைய இருக்கு சார். அதுல மெயின் கான்ட்ரிபியூட்டர் இன்டர்னல் பாடிக்குள்ளேயும் சரி நம்ம சுத்தி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்லயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் குறைய அந்த டிப்ரெஷன் செட் ஆகுது அப்படிங்கிறது ரிசர்ச் எல்லாம் நிறைய சொல்லுங்க சார். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தீஸ் பிளான்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஆல்கே பை virtue of that smaller in nature and ஃப்ரீ சர்ஃபேசஸ் நிறைய இருக்கிறதுனால அதுல இருந்து நிறைய வர்றதுக்கு உண்டான இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு. அஃப்கோர்ஸ் வெரி சின்ன ஸ்டடிஸ் அதை சப்போர்ட் பண்ணுது. பட் இருந்தாலும் கூட
ஒரு கன்ஃபர்மேட்டிவ் ஸ்டடிஸ் கொஞ்சம் கண்டக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது சார். இதெல்லாம் அடுத்து இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏஐனால வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்க காலகட்டங்கள்ல இந்த மாதிரி ஏரியாஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் எல்லாமே வந்து அக்ரி சயின்டிஸ்ட், நம்ம ஆல்கல் சயின்டிஸ்டுக்கெல்லாம் நிறைய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா சார். பயோடெக்னாலஜில இன்னும் இப்போ அந்த பல்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வந்து இந்த பிளான்ஸை வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரோ கல்ச்சர்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு ட்ரெண்ட் டெவலப் ஆயிருக்கு. அதை வந்து எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி பிளான்ஸை நம்ம இன்டெகிரேட் பண்றோம் அப்படிங்கிறப்ப வந்து தே ஆர் ரிலீசிங் மோர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் தர் பெர்ஃபார்மன்ஸ், பிளான் பெர்ஃபார்மன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரோத், ஈல்டு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஸ்டடிஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் இன்னும் கன்ஃபர்மேட்டரி ஸ்டடிஸ் நம்ம கொஞ்சம் கண்டக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு சார். பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் நம்ம அதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. when we are living in close by and nearby these plants, we are getting a better mood. நம்ம ஸ்லீப் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டடிஸ் இருந்துட்டு இருக்கு சார். அப்கோர்ஸ் இந்த பாக்டீரியா, மோல்டு, ஃபங்கஸ் இது எல்லாத்தையுமே ஃபைட் பண்ணுதுங்கிறாங்க. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் நம்ம நிறைய ஜென்ரேட் பண்ணியாச்சுன்னு சொன்னா நம்ம பாடியோட ஹீலிங் கெப்பாசிட்டி, ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் திஸ் வைரஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டடிஸ் நிறைய இருக்குங்க சார். ஸோ நம்ம பிளான்ஸ் தே ஆர் ஆஃபரிங் தீஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம பிளான்ஸ் வந்து நம்ம நேச்சுரலோட இம்யூனிட்டியை வந்து கூட்டுறதுக்கு இன்டைரக்ட் அஃப்கோர்ஸ் பை கன்சம்ஷன் வி ஆர் கெட்டிங் இம்யூனிட்டி. அது இல்லாமல் அதனுடைய நியர்னஸே நமக்கு வந்து அந்த ஒரு பிளசன்னஸை கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஸ்டடிஸ் இருக்குங்க சார். பட் இன்னும் கூட அதை கொஞ்சம் டபுள் பிளைண்ட் ஸ்டடிஸ்ல பிளசிபோ எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து நம்ம அதை கன்ஃபர்ம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சார். இதுவும் அதே தான் சார். நம்ம பிளட் வெசல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிளாட்டிங், கோயாகுலேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய சொல்யூஷனா நம்ம வந்து இந்த நெகட்டிவ் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கன்ஃபர்மேட்டரி ஸ்டடிஸ் தேவைப்படுது சார். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல லிவர் பெர்ஃபார்மன்ஸ் அது ஏன்னா ஒரு பெரிய டீடாக்சிக் ஆர்கன் நம்ம லிவர் வந்து. ஸோ லிவர் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லையும் இந்த நெகட்டிவ் ஆன் ரோல் பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க சார். நெகட்டிவ் ஆன்ஸ் நம்ம பிளான்ஸ் வந்து தே ஆர் கிவிங் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபால்ஸ், ஃபாரஸ்ட், சி இது எல்லாமே வந்து எந்த இடத்துல வாட்டர் இட்ஸ் டைனமிக் ஃபோர்ஸஸ் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த நெகட்டிவ் ஆன்ஸ் ஜென்ரேட் ஆகும்னு சொல்றாங்க. அதனாலதான் வாஸ்து இதுல கூட நார்த் ஈஸ்டர்ன் கார்னர்ல வந்து ஒரு தண்ணியை வச்சு அந்த தண்ணி வந்து இட் சுட் பி இன் டைனமிக் பொசிஷன். அந்த வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகிறப்ப வந்து தேர் ஆர் ரிலீஸ் ஆஃப் மோர் ஆஃப் நெகட்டிவ் ஆன்ஸ் சொல்றாங்க. அந்த நெகட்டிவ் ஆன்ஸ் தே ஆர் இம்ப்ரூவிங் தென் மூட். அண்ட் தென் அந்த பூராமே ஒரு ஸ்டேஜ்ல அந்த டர்ட் எல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டு அது நியூட்ரலைஸ் ஆகி இட் செட்டில்ஸ் டவுன் அட் தி சவுத் வெஸ்ட் கார்னர். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து ஹைட்டா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் பிளேஸ் சம் சயின்டிபிக் இதுகள் ரீசன்ஸ் சொல்றாங்க. பட் இட் நீட்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ் ஃபர்தர் பை சம் மோர் ஸ்டடிஸ். இது எல்லாமே இந்த டிஃபரெண்ட் ஸ்டடிஸ் இப்போ இருக்கக்கூடிய கமர்ஷியலி அவைலபிள் இன்டோர் ஆல்கல் பயோரியாக்டர்ஸ். இது பயோரியாக்டர்ஸ்னா ரொம்ப பெரிய செலவில் ஒன்றும் வைக்க வேண்டியது இல்லை. சும்மா ஆல்ரெடி நம்ம அக்வேரியம் டேங்க் பதிலாக இருக்கக்கூடிய ஒரு அக்வேரியம் ஆல்கல் டேங்கை வந்து இட் இஸ் சர்விங் அஸ் பயோரியாக்டர்ஸ் ஃபுல்ஃபில்லிங் தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். இது இப்போ கமர்ஷியல் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஆல்கே பயோரியாக்டர், பயோரியாக்டர் கம் ஏர் பியூரிஃபயர் அமேசான்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கம்பெனிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன டேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே வந்து இட்ஸ் ஈக்குவல் டு நியர்லி 400 Ts in terms of its biological performance அப்படிங்கிறது சொல்ல வராங்க சார். இந்த இது என்னுடைய லேப்ல இப்ப பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிசர்ச். இந்த பயோரியாக்டர்ஸ் எல்லாமே வந்து மேல ரூப் டாப்ல இந்த ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை வந்து we are taking into the rooms. ரூம்ல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற பொல்யூட்டன்ஸ் எல்லாமே we are taking in through ஏரேட்டர் மூலமா இந்த டேங்க் கொண்டு வர்றோம். So that we want to give an image, carbon neutral image to the industries, corporate offices. இந்த மாதிரி இதெல்லாம் பண்றதுக்காக வேண்டி we are doing some basic research in our laboratory at Potheri. This laboratory is established at Potheri near SRM Institute sir. இதுல வந்து different types of algal reactors இப்ப வச்சிருக்கோம். இது one among those reactors. Next please sir. ஸோ அதுல வந்து வால்யூம் கம்மியா இருக்குங்கிறதுனால இப்ப வந்து இந்த மாதிரி ஆல்கல் டேங்க்ஸாவே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு வச்சிருக்கிறோம். பட் இதுவும் வந்து வெயிட் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து அடுத்த ஒரு ஸோ இந்த மாதிரி சின்ன டியூப்லர் இதுல கொண்டு வந்துட்டு ஒரு டியூப்ல இருக்கக்கூடிய இது வந்து we can ஒரு டியூபோட கெப்பாசிட்டி 1 லிட்டர்னா நம்ம ஒரு 10 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் வச்சுட்டு அதை சர்க்குலேட் பண்றோம். ஸோ அந்த 10 லிட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து அகைன் இட் வில் பி அவைலபிள் டு த இன்டோர் ஏர் குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அந்த ஸ்டடிஸ் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் சார் நம்ம வந்து மெயினாக வந்து. ஸோ ஆக்சிஜன் லெவல் குறையிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட நமக்கு வந்து நம்மளுடைய திங்கிங் கெப்பாசிட்டி குறையும் சார்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கோம், ஒரு 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, தட் ரூம் இஸ் கெட்டிங் என்ரிச்ட் வித் மோர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் டெப்ளீட் ஆகுது. ஸோ அந்த டெப்ளீட் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம லங்ஸோ வந்து இட் நீட்ஸ் மோர் ஆக்சிஜன் ஸோ தட் நம்ம எந்திரிச்சு அந்த இடத்துல இருந்து அந்த மைக்ரோ என்வரான்மெண்ட்ல இருந்து வி ஆர் சப்ஜெக்டிங் அவர்செல்ஸ் டு a different place wherein we will be getting more oxygen and less of carbon dioxide impact. இதனால தான் இந்த ஏர்லி மார்னிங் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு உண்டான காரணம். ஸோ ஒரு குவாலிட்டி ஸ்லீப் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா வி மஸ்ட் பிளேஸ் அவர் செல்ஃப் இன் பிளேஸ் வேர் தர் இஸ் ஆக்சிஜன் என்ரிச் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்கல் டேங்க் இருந்துன்னு சொல்லியாச்சுன்னா அது கான்ஸ்டன்டா ஆக்சிஜன் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதை எடுத்துக்கிட்டே இருக்கும். as a result we will be having good sleep. அதுக்கப்புறம் ப்ரொடக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நமக்கு ஒரு கொட்டாவி விடுறோம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா we are not getting adequate oxygen அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கு ஒரு டீப் பிரெத் எடுத்து வி ஆர் கெட்டிங் மோர் ஆக்சிஜன் மோர் ஏர் அண்ட் வி வில் பி கெட்டிங் ப்ரொபோர்ஷனேட்லி மோர் ஆக்சிஜன் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஸோ ஏர்ல வந்து 20.9% ஆஃப் ஆக்சிஜன் இருக்கும். பட் வென் வி ஆர் க்ளோசிங் த ரூம் கான்ஸ்டன்ட்லி வி ஆர் இன்க்ரீசிங் தி கார்பன் டை ஆக்சைடு லெவல் அண்ட் ஆக்சிஜன் லெவல் இஸ் ஸ்லோலி கமிங் டவுன். அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல வி நீட் டு இன்க்ரீஸ் இட் பை ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ். பிளான்ஸ் வந்து ஒரு நல்ல சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்புகளை மனுஷனுக்கு வந்து வேண்டிய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த பிளான்ஸ் நம்ம பெரிய அளவில் வைக்க முடியாததுனால டைனி பிளான்ஸ் ஆல்கே வில் கிவ் மோர் பெர்ஃபார்மன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் மெட்டீரியல் இன் கிவிங் அ பெட்டர் லைஃப் டு தி இன்டோர் லைஃப். இப்போ ஆல்கேல இருந்து ஒரு பக்கம் வந்து நம்ம இது கார்பனா எடுத்துக்கிட்டோம்னாலும் கூட இன்னொரு சைட்ல அதுல வந்து வி கேன் மேக் ஃபியூவல், ஃபெர்டிலைசர், ஃபுட், pharmaceutical products. இப்போ ஸ்பைரலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பட் ஃபார் வைட்டமின் சி ஆல்மோஸ்ட் வி ஆர் கெட்டிங் ஆல் நியூட்ரிமெண்ட்ஸ் இன் தட். ஹையஸ்ட் ப்ரோட்டீன் 65% ப்ரோட்டீன் வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்டி டெவலப்மெண்ட்ல இருக்கிறதுனால ஸோ ஆல்கே வில் பி a major contributor in enhancing the indoor air quality and overall life quality of humans. So thank you very much, sir. I think I have given a detailed explanation on the work experiments that I'm personally doing and my testimonials that I have got from various places. Thank you very much for the opportunity, sir. Thank you. Thank you, sir. Thank you so much. Welcome. இதுவரை இண்டோர் ஏர் குவாலிட்டி அண்ட் ஆல்கே, அதாவது பாசி வளர்ப்பும் வீட்டினுள் தூய்மையான காற்றும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் மணிகண்டவேலு அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு கந்தசாமி அவர்கள் ஒட்டன்சத்திரம் பகுதியை சார்ந்தவர். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு நாம் மிக சிறந்த ஒரு வித்தியாசமான மனித குலத்திற்கு தேவையான சிறப்பான தலைப்பு, பாசி வளர்ப்பும் தூய்மையான காற்று வீட்டுக்குள்ளும் என்கின்ற தலைப்பிலே எந்த அளவுக்கு காற்று மாசுபட்டு இருக்கிறது, எது எது மாசுபடுத்துகிறது என்று குறிப்பாக சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, ஓசோன், இதில் நான் பார்த்து மிகவும் அதிர்ந்தது ஓசோன் நம்மை பாதிக்கிறது, கண்ணுக்கு தொந்தரவு, மூச்சுக்குழலுக்கு தொந்தரவு என்பதை நான் கேட்ட பொழுது நான் அதிர்ந்து போய்விட்டேன். ஏன்னா O3 என்பது தேவையான உலகத்துக்கே, இந்த உலகத்துக்கே தேவையான ஓசோன் படலம் தான் உலகையை காப்பாற்றுகிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஓசோன் மனிதர்களுக்கு பாதிப்பது என்பது எனக்கு இது ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவமாக இருக்கிறது. அதுபோக எந்த அளவுக்கு நல்ல காற்று இருக்க வேண்டும் என்ற அட்டவணையை அவர்கள் சொன்னார்கள். இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ், இந்த காற்று மாசுவிலிருந்து தப்பிக்க என்ன வழி என்று ஆராய்ச்சி அவர்கள் செய்து லிக்விட் ட்ரீஸ், திரவ மரங்கள் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்பை இன்று இவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு விஞ்ஞான உண்மை இன்றுதான் நான் காணுகின்றேன். அதுவும் மிகவும் எளிமையான முறையிலே காற்றை தூய்மைப்படுத்துவது
ஆல்கே என்கின்ற பாசி, குறிப்பாக குளோரெல்லா வல்காரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆல்கே, அந்த பாசி நீருக்குள் கலந்து நூற்றுக்கணக்கான மரங்கள், ஆயிரக்கணக்கான மரங்கள் செய்யக்கூடிய காற்று தூய்மையை இந்த ஆல்கள் செய்கிறது என்கிறதை பல விளக்கத்துடன், பல பட விளக்கத்துடன் விஞ்ஞான உண்மைகளை நமக்கு எடுத்துக்காட்டி மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கார் அருமை முனைவர் மணிகண்டவேல் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். அந்த நிக்குற்றி செய்கின்ற வேலைகளை எல்லாம் ஒவ்வொரு தலைப்பிலும் எடுத்து சொன்னார்கள். அது எப்படி காற்றை ஃபில்டர் செய்கிறது, வடிகட்டுகிறது, அது எந்த அளவுக்கு சிக்கனமானது, எந்த அளவுக்கு இடத்தை சுருக்கி வைத்துக் கொள்ளலாம் என்பதையெல்லாம் அவர்கள் மிக சிறப்பாக உதாரணத்தோடு எடுத்து சொல்லி, இந்த திரவ மரம் லிக்குட்ரி வருங்காலத்திலே மிக சிறப்பான ஒரு இடத்தை படைக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஒன்று மிகச்சிறந்த இந்த கண்டுபிடிப்பு இன்னும் பயன்பாட்டுக்கு ஏன் வரவில்லை, இதை நாம் ஒவ்வொரு வீட்டிலும் பயன்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை சொன்னால் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்படுத்த ஜோவர்களுக்கும் மிகச்சிறந்த விஞ்ஞான உண்மையை சொன்ன முனைவர் மணிகண்டவேல் அவர்களுக்கும் எனது சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு கந்தசாமி சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. அற்புதமான தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. அது தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. டாக்டர் மணிகண்டவேலு சார். அதாவது சார், இப்ப கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்க சார். இதுல நமக்கு தொடர்ச்சி அது இப்போ ஒரு பால் மாடு பராமரிக்கிற மாதிரி நம்ம டெய்லி பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கும் சார். பட் இப்ப நான் என்னுடைய ஆராய்ச்சிகள் என்னுடைய லேப்ல மெயினா பண்ணிட்டு இருக்கிறது, நம்ம ஹை ஆட்டோமைஸ் பண்ணிட்டு எல்லா விஷயங்களுமே நியூட்ரியன்ட் அடிஷன்ல இருந்து சர்க்குலேஷன்ல இருந்து லைட் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆட்டோமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன்னா இன்னைக்கு மக்கள் சாப்பிடுறதுக்கு போய் கடையில போய் சாப்பிடுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு காலத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கிற காலகட்டத்தில எல்லாம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா முக்காடு போட்டுட்டு வெளியே தெரியாம போய் சாப்பிட்ட காலகட்டங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் போய் சகஜமா சாப்பிட்டோம். அப்புறம் இப்ப என்னன்னா போய் சாப்பிடுறதுக்கு கூட சோம்பேறித்தனப்பட்டுட்டு வீட்டுல கொண்டாந்து கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆயிடுச்சு. அப்ப மூச்சு விடுறதுக்கு கூட இனிமே கொஞ்ச காலத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு பதிலாக மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நம்ம மூக்கு முன்னாடி யாராவது ஒரு பம்பை வச்சுட்டு காத்தடிச்சு விட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கே தவிர, கொஞ்சம் நம்ம அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம சொசைட்டிக்கும் நல்லது பண்ணணும், நமக்கும் நல்லது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும் சார். அதுல இந்த மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்றப்ப கூட நம்ம அது ஒரு ஃபேன்சி விஷயங்களா தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோமே தவிர, இன்னும் மக்கள்கிட்ட ஒரு இக்கலாஜிக்கல் கன்சர்னை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் சார். எதுவுமே எல்லாத்தையுமே பணமா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் சக மனிதன் மேல இது பண்றதை காட்டி இன்னைக்கு ஸ்மார்ட்டாவே எம்பிலே கூட எப்படி சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மற்றவங்களை ஏமாத்தி எப்படி நம்ம பணம் பண்ணலாம் அப்படிங்கிறதுலதான் கண்ணோட்டமா இருக்கே தவிர, தான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல பெரிய ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனோநிலையை வளர்க்கணும். ஆனா யூனிவர்ஸ் நிறைய கொடுக்குது. இது பிலாசபிக்கலான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட ஃபேக்ட் என்னன்னா, நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும், நம்மளுடைய உழைப்பு நிறைய இருக்கணும், சோம்பேறித்தனம் இல்லாம நம்ம சுத்துப்புறத்தை நம்ம நல்லா வச்சுக்கணும், நம்ம நம்ம 4 பேருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இப்ப இதுல இருந்து இமீடியட்டா பணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா எல்லாருமே இதுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இதுல இருந்து கொஞ்சம் நம்ம மறைமுகமான நலன்கள் மட்டும்தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப ஆக்சிஜன் ஒரு லிட்டர் 5000 ரூபான்னு ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இருக்கக்கூடிய ஆட்கள்ல விவசாயிகள் முக்காவாசி பேர் இதுலதான் இருப்பாங்க. ஆனா நம்ம இப்ப இது ஒரு சொசைட்டிக்கு நல்லது செய்யறோம், இந்த நம்ம அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு நல்லது செய்யறோம், நம்ம பிளானட்டுக்கு நல்லது செய்யறோம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கொஞ்சம் வளர்த்து நம்மளும் கொஞ்சோண்டு மெனக்கெடக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் ஆட்டோமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, அதைத்தான் இப்ப என்னுடைய லேப்ல நான் மெயினா பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏறக்குறைய மக்களுடைய சோம்பேறித்தனத்துக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்லயும் அதுவா ஒரு சுவிட்சை போட்டு அதுவா இயங்கணும், அதுக்காக இந்த வேண்டிய நலன்களை பூரா கொடுக்கணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னு சொன்னா அது விட்டுரும், அதுக்கப்புறம் இது பண்ணணும், அது காஸ்டாவும் அதை குறைக்கணும். பட் அட் த சேம் டைம் இதுவும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ஆல்கல் ஸ்பீஸை மாற்றி டியூப்லர் ரியாக்டர்ஸை கொஞ்சம் மாற்றி ஏறக்குறைய நியர்லி ஒரு 1 crore இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்லலாம் சார்.
இப்ப இந்த ஒரு பூராமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அப்கோர்ஸ் ஒரு 70% நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு 30% ஒர்க் என்னுடைய பார்ட்ல இருக்கு. பட் கமர்ஷியலாவும் நிறைய இடங்கள்ல விற்கிறாங்க. பட் அவங்க எல்லாமே காஸ்ட்லியா கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம ஏற்கனவே மொக்கப்ப பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க எல்லாம் 15,000 போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் வந்து ஏறக்குறைய ஒரு 4,000 5,000த்துக்குள்ள வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல என்னுடைய ஒர்க்குகள் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுல சர்வீஸ் ஓரியன்டோட தான் நான் மெயினா பார்த்துட்டு இருக்கேன். டிஃப்ரெண்ட் ஆல்கையில பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஸ்பைரல்லாம் கொஞ்சம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் சார். ஸோ கூடிய விரைவில் வந்து அதை கமர்ஷியலா வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு கூட சொல்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். கூடுதல் தகவல்களுக்கு மிக்க நன்றி சார். எனக்கு அதாவது இந்த லிக்விட் ட்ரீஸ் அதை பத்தி தான் நீங்க அதிகமா சொன்னீங்க. லிக்விட் ட்ரீ அவற்றை ஒரு தனி மனிதன் தன்னுடைய வீட்டுல செய்யணும்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா இன்னைக்குள்ள காலகட்டத்துல? இப்போதைக்கு உள்ள நிலையில ஒரு மனிதன் நான் என்னுடைய வீட்டுல வைக்கணும்னு நினைச்சேன்னா அதை வைக்க முடியுமா? அதற்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவை, என்ன செலவாகும், அதோட பயன்கள் என்ன? இப்ப நம்ம லேப்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். கீழே வந்து லிக்விட் ட்ரீஸ் வந்து ஒரு 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ் இப்ப பண்ணிருக்கோம். நீங்க ஒரு கமர்ஷியலா ஒரு பிஆர்பி ஒன்று காமிச்சார் ஒரு ஸ்லைட்ல. அது வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நாளைக்கு வந்து நம்மளுடைய ஆக்சிஜன் ரெக்யர்மெண்ட் வந்து 550 லிட்டர்ஸ் சார். ஆனா 550 லிட்டர்ஸும் வந்து நமக்கு நம்ம அந்த இதே ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நம்ம காமிச்சது மாதிரி ஏறக்குறைய 50 யூனிட் வேண்டி இருக்கும். ஆனா நமக்கு அது வேண்டியதில்லை. ஏறக்குறைய நமக்கு அப்படியே இருந்தாலும் கூட நல்ல ஒரு ஏசி வென்டிலேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள நம்ம இருந்தோம்னாலும் கூட நமக்கு வந்து 20.9 இருந்து ஒரு 18க்கு கீழே போகாத அளவுக்கு பாத்துக்கிட்டோம்னா போதும் சார். அப்படிங்கிறப்ப ஒரு 2 டியூப்ஸ். அதுக்கு வேண்டியது என்னன்னா ஆல்கேங்கிறது திரும்ப பார்த்தோம்னா ஒரு நீரில் வளரக்கூடிய ஒரு கீரை. நம்ம ஒரு கீரைக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணணுமோ இது ஒரு அதுக்கு வேண்டியது லைட்டு, நியூட்ரியன்ஸ் என்ன அந்த கீரை வந்து ஒரே இடத்துல இருக்கும். இது வந்து மேலேயும் கீழையும் போயிட்டு வர்றதுக்கு நம்ம ஒரு ஏரேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும் சார். ஒரு சின்ன ஏரேஷன், அதுவும் கூட ஒரு சோலார் பவர்டோ இல்ல லைட் பேஸ்டோ கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு செல்ஃப் கண்டெய்ன்டா இருக்கும். அடுத்து வந்து லைட் போறதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி கண்டெய்ன் பண்ணக்கூடிய ஒரு டியூப். இப்ப நம்ம வந்து இன்னொரு அல்டர்னேட்டிவ்ஸ் என்னெல்லாம் ட்ரை பண்றோம்னா பாலி பேக்ஸ்லயும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அப்படி பாக்குறப்ப ஏறக்குறைய ஒரு மனிதருக்கு ஒரு 5,000 ரூபாய் செலவுல வந்து ஒரு டியூப் நம்ம அமைச்சோம்னு சொல்லியாச்சுன்னா அவருக்கு வேண்டிய ஒரு ஆக்சிஜனை வந்து கொடுக்க முடியும். அவருக்கு வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு அந்த ஆக்சிஜனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே, நன்றி சார். தகவல்களுக்கு மிக்க நன்றி. திரு தினகர் பாபு சார், இந்த நெகட்டிவ் அயான்ஸ் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ காருங்கள்லாம் நெகட்டிவ் அயான்ஸ், ஃப்ரீ அயான்ஸ் அதிகமா விட்டுருதான். இப்போ நம்ம வந்து கேட்ட அயான்ஸ் எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் தான் நம்மளுக்கு பிரச்சனைகளா உருவாகுதுங்களா? கேட்டயான்ஸ்ங்கிறது வந்து இப்போ நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த மாதிரி முக்கால்வாசி பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ்ல தான் சந்திக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆனயான்ஸ் கொடுக்குறப்ப 2 பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள அயான்ஸ் பிடிக்கிறப்ப வந்து அதனுடைய கிராவிட்டி கூடும். அப்ப இந்த ப்ராபபிலிட்டி ஃபார் செட்டில்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகும். இது வந்து ஃப்ரம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு சார். உள்ள இன்டர்னல் பாடிக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஃபார்ம் ஆகுது அவுட் ஆஃப் மெட்டபாலிசம். நம்ம குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துல ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் முக்கால்வாசி. ஸோ தே ஆர் சர்ச்சிங் ஃபார் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை நம்ம கொஞ்சம் ஸ்லோவா ஒரு குவான்டிட்டியும் ரொம்ப அதுக்காக வேண்டி ஓரளவுக்கு மேலே போச்சுன்னா அது ஓசோன் ஜென்ரேஷனுக்கு அதுக்கும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு லிட்டில் குவான்டிட்டியில ஒரு நாட் மோர் தென் ஒரு 50,000க்கு மேலே போகாத அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து பாடியிலையும் இட் பெர்ஃபார்ம்ஸ் எ பாசிட்டிவ் ஃபங்க்ஷன். வெளியே அட்மாஸ்பியர்லையும் அது வந்து ஃபில்டர்ஸை குறைக்குது சார். நீங்க இந்த நெகட்டிவ் அயன் ஜென்ரேட்டர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அது பக்கத்துல வந்துட்டு ஒரு டைல் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா டஸ்ட் பார்ட்டிகளையும் அங்கே செட்டில் பண்ணும். அது அதே மாதிரி ஏரையும் ரொம்ப ஃபாஸ்டா நம்ம எடுத்து விட்டோம்னு சொல்லணும்னாலும் கூட அந்த இடத்துல போய் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபேன் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பிளேடோட ஒரு சைட்ல அந்த இது போய் ஒட்டிட்டு இருக்கும் பாத்திருக்கீங்களா, டஸ்ட் பார்ட்டிகல் பூரா ஒரு சைடு ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி ஏரை வந்து ஏரோ வாட்டரோ ஃபாஸ்டா கட் பண்றப்ப அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன நெகட்டிவ் ஆனிக் இம்பாக்ட் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பூராமே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சு. இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ இந்த
ஆக்சிஜன்லாம் சேமிக்கிற மாதிரி வசதியா இருக்குங்களா சார் ஃபியூச்சர்ல இது மூலியமா? எப்படி சார்? ஆக்சிஜனை ஆக்சிஜன் சார் இப்போ ப்ரொடியூஸ் பண்றாங்க ஆக்சிஜன் டேங்க் சிலிண்டர், அதை இதை இது மூலியமா ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அதை சேமிக்க முடியுமா? சேமிச்சு கமர்ஷியலா பண்றதுக்கு வழி உண்டா? பண்ணலாம் சார். அதாவது இன்னைக்கு வந்து இது ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒரு நல்ல கார்பன் டை ஆக்சைடு நிறைய கிடைக்கக்கூடிய இடத்துல இதனுடைய த்ரெஷோல்டுக்குள்ளேயே அதை வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணி கொடுத்து நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு காலத்துல சோலார் பவர் வந்து எக்கனாமிக்கலா இல்லைங்கிற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து சோலார் பவர் எக்கனாமிக்கலா மாறிடுச்சு. ஸோ அந்த நாளாக இதுல வரக்கூடிய ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு சஸ்டைனபிள், நமக்கு வந்து நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப மற்ற சோர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து நமக்கு கொஞ்சம் சீப்பரா நம்ம நினைக்கிறோம். ஆனா இது வந்து அப்படி இல்லை. இந்த ஆக்சிஜன் வந்து இப்ப நமக்கு கெமிக்கல் ஸ்பீசிஸ்ல வந்து ஒரு வாட்டரே எடுத்துக்கிட்டோம்னா H2O அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட சார், தண்ணிலேயே 200 டைப்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கு ஏறக்குறைய. அது மாதிரி இந்த ஆக்சிஜன் வந்து இட் இஸ் வெரி மச் ஹைலி அகாமடேட்டிவ் டு ஹியூமன் பீயிங்ஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம மெஷின்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜனை காட்டிலும் இதுல வரக்கூடிய ஆக்சிஜன் ரெண்டுமே O2 தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட there is some subtle variation. அது ஃபியூச்சர் சயின்ஸ் தான் அதை பத்தி சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல இது வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டுக்கும் ஒரு ஆக்சிஜனை மட்டும் கான்சென்ட்ரேட்டர் ஓபன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜனுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை வந்து உணர்ந்தவங்களுக்கு அது கொஞ்சம் அந்த வித்தியாசம் தெரிய வரும். ஆனா இன்னும் சயின்ஸ் இஸ் yet to establish that difference. மற்றபடி இதை கமர்ஷியலா கொண்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சார். கொஞ்சம் தள்ளி இருக்கு, அவ்வளவுதான். நன்றி திரு தினகர் பாபு, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ டாக்டர் மணிகண்டவேலு சார், உங்களுடைய கூடுதல் தகவல் மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்வி, எனக்கு இன்னொரு கேள்வி. அதாவது ஆக்சிஜன் பார்க்ஸ் இப்போ ஒரு சில இடங்கள்ல சிட்டிஸ்ல அமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி ஆக்சிஜன் பார்க்ஸ், அத மாதிரி பேம்பு பார்க்ஸ் இதெல்லாம் வைக்கிறாங்க. சோ அதே மாதிரி நாம ஃபியூச்சர்ல லிக்விட் ட்ரீ பார்க்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? சோ நிறைய ஏற்கனவே யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நம்ம படத்துல காமிச்சது, ஒரு ஸ்லைட்ல காமிச்சது வந்து யூரோப்பியன் இதுல வந்து ஒரு அர்பன் ஸ்ட்ரீட்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு பார்க்ஸ் தான். ஆமா, இதே மாதிரி இதை வந்து பார்க்ஸ் தான் ஒரு பிசினஸ் சென்டர்ஸா கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா டாக்டர்? டெஃபினட்டா இருக்கு. எனக்கு என்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்ன மாதிரி அதுல வந்து என்னென்னமோ பண்றாங்க. அதுல வந்து வேற எல்லாமே ஆர்டிபிஷியல் கெமிக்கல்ஸ் மட்டுமே வச்சுட்டு அதுல பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுக்கு பீப்புள் ஆர் ரெடி டு பே ஃபார் இட். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் இப்ப வந்துட்டு இருக்கு சார். பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் அபவுட் தி ஆர்கானிக் லிவிங். அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட்ல இப்ப நம்ம ஒரு மால்ஸ்ல எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா பீப்புள் வில் கம் ஆஃப்டர் தட் சார். அந்த கொஞ்சம் இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க இந்த பில்டிங் ஒண்ணு பாத்தீங்களா கடைசியில, அந்த பில்டிங் பேக்கெட்ஸ் வச்சிருக்காங்க. சோ அது வந்து ஒருவேளை வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கும் அப்புறம் பயோமாஸ் மூலமா கன்வெர்ட் பண்ணி அந்த பயோமாஸ் எடுத்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இதெல்லாமே வந்து ஒரு எசென்சியலி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சில இடங்கள்ல வந்து அது ஒரு கமர்ஷியலா வந்து இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸா கூட நம்ம ஆரம்பிக்கலாம் சார். சரி சரி. அதாவது இந்த கார்பன் ட்ரேடிங் எல்லாம் இப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சில இடங்கள்ல. அதே மாதிரி இத கூட ஃபியூச்சர்ல கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆல்கே வந்து இப்ப நமக்கு ஆயிலா எடுத்துக்கலாம் சார். நீங்க புரோட்டீன் கான்சென்ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபேட். சோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் as a fuel. இன்னும் என்ஜினியர் போக ஃபெர்டிலைசராவும் கொண்டு வந்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் வந்து ஹைலி ஸ்பைரல்நாட் ஃபைகோசைலின் எடுத்துக்கலாம், அஸ்டாஜாந்தின் எடுத்துக்கலாம். சோ ஆல் தி கலரன்ஸ் ஹேவ் பீன் பேன்ட். ஆனா ஆல்கேல இருந்து எல்லா கலரன்ஸுமே நம்ம நேச்சுரல் கலரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார். சரி சரி. இன்னும் மெடிக்கல் ஃபீல்டுலாம் வந்து அதனுடைய எக்ஸ்ப்ளோரேஷன் கம்மி தான். இன்னும் வந்து அதனுடைய நம்ம பெரிய பிளான்ஸ்லயும் இதுலயும் பண்ண அளவுக்கு அதுல வந்து ஒர்க்குகள் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ பண்ணணும்னு சொல்லி அதுல இருந்து இன்னும் அடிஷனல் மெடிக்கல் மாலிகூல்ஸும் ஹெல்த் மாலிகூல்ஸும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சார். ஸோ ஓவராலா பார்க்குறப்ப இட் ஹேஸ் a lot of scope in the future. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ.
டாக்டர் பொன்ராஜ் திருநெல்வேலியில இருந்து பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு, ரிட்டையர்ட் பேங்க் ஆபீசர். டாக்டர் மணிகண்டவேலு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இப்போ உள்ள பொல்யூஷன் லெவல் பார்த்தா நமக்கு இந்த காலத்துல நம்ம வளர்ந்ததெல்லாம் எங்கனாலும் போயிருப்போம். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. ரோடு போக, அங்க போக, குப்பை போக, பிளாஸ்டிக் போக, எல்லா புகையும் எங்கேயோ சேர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இது எங்க எத்தனை நாளைக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னு தெரியல. அடுத்த ஜெனரேஷன்னா நம்ம காலத்துல நல்லா ஹெல்த்தியா வளர்ந்துட்டான்னு ஃபியூச்சர்ல இந்த பசங்களுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ சில கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சேம்பர்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிஜன் சேம்பர் எல்லாம் போய் ஜப்பான்ல எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க போய் உட்காந்தா அங்க போய் அதே கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் பணம் கொடுத்தா அது கிடைக்கிறது. அதுக்கு இதுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? எப்படி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமா ஃபியூச்சர்ல? நீங்க சொன்னீங்க சோலார் பேனல் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல அதெல்லாம் ஒரு மாதிரி இருந்து இப்ப அது மாதிரி இது வந்துன்னா, பட் அது இல்லாம லாங் டேர்மா இது வளர்க்கறதெல்லாம் கரெக்ட் தான். ஸ்பைரன் இருக்கு, எல்லாம் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல எது ப்ராக்டிக்கலா நமக்கு இவ்வளவு பெரிய பாப்புலேஷனுக்கு நாளைக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு இது வருது, ஒரு கேட்டாஸ்ட்ராஃபியா ஒரு பெரிய இது மாதிரி வருதுன்னு வைங்க, பிரச்சனை வருதுன்னா நமக்கு இதனால பண்ண முடியுமா? எல்லாராலையும் அஃபோர்டபிலிட்டி அது நான் கேட்குறேன். எல்லாரையும் நான் அதை கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. பட் நல்ல ஒரு இதுதான், ஐடியா தான். பட் எவ்வளோ தூரம் நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியும்னு தெரியல சார். இதுக்கு ஏதாவது என்ன பண்ணலாம்னு நீங்க சொல்றீங்க லார்ஜ் ஸ்கேல்ல கொண்டு வர்றதுக்கு? வீட்டுக்கு வீடு எல்லாம் நம்ம சோலார் மாதிரி வைக்க முடியுமான்னு எனக்கு தோணலை சார். அது கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி பண்ணலான்ட்டு. இல்லை கம்யூனிட்டியில பண்ணலாமா அந்த மாதிரி? பண்ணலாம் சார். பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு தேவைன்னு வர்றப்ப வந்துட்டு, இப்ப ஏசி ஒரு காலத்துல வந்து ஒரு பெரிய லக்ஸூரியஸ் ஐட்டம். ஆமா 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 கரெக்ட். இப்ப வில்லேஜ்ல கூட வந்துருச்சு ஏசி. இன்னைக்கு வந்து ஏசி இல்லைங்கிற முடியாதுன்னா, இப்ப ஆபீஸ்ல இருக்கிற காலகட்டங்க வரைக்கும் என்னுடைய லேப்ல மட்டும் தான் ஏசி வச்சிருப்பேன். நான் ரூம்ல இருக்கக்கூடிய ஏசி வந்து நான் போட்டதே கிடையாது. ஆனா இப்ப வந்து ஏசி வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்கு ஒரு காரணம் டிஃபாரஸ்டேஷன், மரம் வளர்க்கறது இல்ல, ரொம்ப அர்பனைசேஷன், இதெல்லாம் நிறைய பில்டிங்ஸ் அதெல்லாம் வர்றதுனால உங்களுக்கு ஒர்க்கிங் ஒரு அட்மாஸ்பியர் போயிடுச்சு. சாதாரணமா ஃபேன் போட்டு இப்ப பேங்க் சில பிரான்ச்சுக்கு அன்னைக்கு ஒரு பிரான்ச்சுக்கு போனேன், அந்த பிரான்ச்சில் நிக்க கூட முடியல. 4 பேன் ஓடுது, 6 பேன் ஓடுது, ஏசி இல்ல. ஒரு பேங்க் எங்க இந்த சென்னையில தான். அந்த மாதிரி எல்லாம் உள்ள சிச்சுவேஷன் இருக்கும்போது அங்க இருக்கிற ஆளுகளுக்கே இப்போ கஸ்டமர்ஸ் போறதுக்கே யோசிப்பாங்க. ஏன்னா உள்ள போய் இருக்க முடியல. ஓப்பன் ஏரை விட அது மோசமா இருக்கு. ஓப்பன் ஏர்ல கூட காத்து போயிருது, கொஞ்சம் சொட்டிங்லாம் குறையுது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். பட் அது எவ்வளவு தூரம் பிராக்டிகலா வருதுன்னு தெரியல சார். ஓகே, வெரி குட் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இது நல்ல ஒரு ஒப்பீனியன். எல்லாமே உங்க பிரசன்டேஷன் நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங். இந்த இதுக்கும் கார்பன் கிரெடிட்டுக்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கா சார்? கண்டிப்பா பண்ணலாம் சார். கார்பன் கிரெடிட் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல எல்லாம் 100% அவங்க பண்ணக்கூடிய ஓவரால் கார்பன் ஸ்டேட்டஸ் எடுத்தோம்னா, அவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டு பூல் மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இண்டிவிஜுவல் இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சென்ட்ரலைஸ்ட் பூலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அந்த ஒரு அபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு இப்ப வந்து ஒரு இமேஜ் கொடுக்க, ஒரு சர்டிபிகேஷன் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிடும். கிரீன் பில்டிங் சொல்லிட்டு என்னென்னமோ விஷயத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்காங்க. கிரீன் பில்டிங்னு கிரீன் சம்மந்தப்பட்ட எதுவுமே இருக்காதா, நாங்க கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்க இது ஒரு அபார்ட்மெண்ட்ல ஃபுல்லா இன்கார்பரேட் பண்ணி ஓப்பன் ஸ்பேஸ்ல இது ஒரு பூல் மாதிரி வச்சுட்டு அந்த பூல்ல வந்துட்டு இது கண்டினியூஸா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கார்பன் பீயிங் அப்சர்வ்ட் பை திஸ் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கார்பன் நியூட்ரல் பில்டிங் அல்லது கார்பன் நெகட்டிவ் பில்டிங்னு நீங்க ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருமே ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சார் இந்த விஷயத்த வந்துட்டு. ஸோ கார்பன் கிரெடிட்டுக்கு இட் ஹேஸ் அ மோர் ரோல். நீங்க ஒரு பெரிய ஃபாரஸ்ட் எடுத்துட்டு ஒரு டன் கார்பனை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஒரு ஏக்கர் லேண்ட் வேணும் அப்படிங்கிற இடத்துல இது வந்து நீங்க ஒரு 10 சென்ட்ல அதே கார்பனை நீங்க அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் சார். நன்றி திரு அன்புசெல்வம், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க. இதுவரை இன்டோர் ஏர் குவாலிட்டி அண்ட் ஆல்கே, அதாவது பாசி வளர்ப்பும் வீட்டினுள் தூய்மையான காற்றும் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டது. இந்த தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கிய டாக்டர் மணிகண்டவேலு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல அற்புதமான புதிய பலரும் அறிந்திராத தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டன. பாசி அப்படி என்றாலே நாம வந்து அதை வந்து
ரொம்ப சிம்பிளா நினைக்கக்கூடிய ஒரு பொருள். அதுக்கு இவ்வளவு திறமை, அதனுள் இவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பலரும் அறிந்திராத தகவல்கள் இன்று பரிமாறப்பட்டன. டாக்டர் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கிறீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.